இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. We glorify your name, Lord. We worship you. There is none like you, Lord. My King, my Lord, my Savior, my Jesus, we worship you. You are the desire of my heart. Hallelujah. Hallelujah to the King. Glorify your name. உமக்கே ஆராதனை, உமையே நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவர், வல்லவர், பெரியவர், உயர்ந்தவர். Thank you Jesus. Thank you Lord. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கின்றோம். With a heart of thanksgiving, I will bless thee, O Lord. I will bless thee, O Lord. I will bless thee, O Lord. With a heart of thanksgiving, I will bless thee, O Lord. I will bless thee, O Lord. And I will bless thee, O Lord. With a heart of thanksgiving, I will bless thee, O Lord. உம்மையே நான் துதிப்பேன், உங்க நாமத்தை நான் உயர்த்துவேன். நன்றி உள்ளத்தோடு என் ஜீவிய காலமெல்லாம் உமக்கே நன்றிகளை நான் செலுத்துவேன். எத்தனை நன்மைகள் செய்தீர். I count my blessings today. எண்ணி பார்த்தால் எண்ணற்ற நன்மைகள். உமக்கே என் ஆராதனை. I will bless thee, O Lord. I will bless thee, O Lord. With a heart of thanksgiving, I will bless thee, O Lord. Say it again. I will bless thee, O Lord. I will bless thee, O Lord. With a heart of thanksgiving, I will bless thee, O Lord. முடிஞ்சதுன்னு நினைச்சோம், கடவுள் நம்மளை தூக்கி நிறுத்தினார். இல்லையேன்னு கலங்கினோம், களஞ்சியம் நிறைய தந்தார். இனி எப்படி வாழ்வோம்னு நினைச்சோம், வாழ வச்சே அழகு பார்த்தார். எல்லாரும் கைவிட்டாங்களேன்னு நினைச்சோம், கைவிடா தெய்வம் நம்மோடு இருந்து தூக்கி நிறுத்தி அழகு பார்த்து இத்தனை மகத்துவம் உள்ள பதவி இப்புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மாதயவு, உம்முடைய காருண்யம் எவ்வளவு ஆச்சரியம். கரங்களை உயர்த்தி சேர்ந்த ஒரு குரலாய் I will bless thee, O Lord. I will bless thee, O Lord. With a heart of thanksgiving, I will bless thee, O Lord. உம்மை ஆராதிப்பேன்பா. தாயின் கருவிலிருந்து ஏந்தி சுமந்து தப்ப வைத்து ஜீவனை தந்து வாழ வச்சு அழகு பார்த்து அறிவை தந்து துன்பங்களில் துணையாளராயிருந்து இந்த மகத்துவத்தோடு இந்த எங்களை நிறுத்தினீரே. நன்றி உள்ளவங்க என் கூட கரங்களை உயர்த்தி I will bless thee, O Lord. I will bless thee, O Lord. With a heart of thanksgiving, I will bless thee, O Lord. Say it one more time. I will bless thee, O Lord, my Jesus. I will bless thee, O Lord.
with a heart of thanksgiving, I will bless thee, O Lord. Hallelujah. 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 இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வந்து நியூ லைஃப் சர்ச் வளரணும் என்பதற்கல்ல, இங்கே வளரணும் என்பதற்கு. ஸோ இந்த பெயின்ஸ் அதுக்காக தான் எடுத்திருக்கோம். வி வாண்ட் டு எக்விப் யூ, உங்களை ஊக்குவிக்கணும், உங்களை உற்சாகப்படுத்தணும், உங்களை தூக்கி நிறுத்தணும். ஒரு செழுமையான முடிவில் நீங்கள் எல்லாரும் நிற்கணும், உங்கள் சந்ததிகள் நிற்கணும். அந்த ஏக்கத்துக்காக தான், அந்த ஏக்கத்தோடு தான் இந்த கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதனால தான் நம்ம வேறு எதுவுமே பண்ணலை. ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் வரணும். அந்த காரியம் 2, உங்களுடைய அழகு முகத்தெல்லாம் நான் பார்க்கணும். வர்றீங்க அப்படியே பின்னாடி போயிடுறீங்க, சிலரை தான் பார்க்க முடியுதுனால இதை நம்ம ரெகுலராக நடத்தினா நம்ம ஆண்கள்லாம் எழுந்து பிரகாசிப்பார்கள் என்ற ஒரு பெரிய ஏக்கத்தோடு தான் இதை நம்ம செய்கிறோம். நம்ம ஜெபிப்போம், துதிப்போம், ஆராதிப்போம். குறிப்பாக இன்றைக்கி நம்ம வார்த்தைகளில் வளரணும். ஆமென். அறிவாற்றலில் வளரணும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தருவாராக. இன்னொரு முறை கரங்களை உயர்த்தி, with a heart of thanksgiving, I will bless thee, O Lord. ஒரு நிமிஷம் கை கீழே போட்டுருங்க. எத்தனை பேர் நன்றி உள்ளவங்களா இருக்கீங்க? என்னமோ நினச்செல்லாம் நம்மளை இந்த தூரமாவது நடத்தி நிறுத்திட்டார்ல. நம்ம என்னைக்கே முடிஞ்சிச்சின்னு சரித்திரத்தெல்லாம் நமக்கு நிறைய பேர் எழுதி முடிச்சிட்டாங்க. இதுக்கு தேராது அப்படின்னெல்லாம் சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க. கடவுளுடைய கிருபை இன்னைக்கு நம்ம தேறி இந்த தூரம் வந்து இந்த அழகோடு, இந்த வெற்றியோடு, இந்த அழகில் நம்ம வச்சார். அந்த நன்றி உள்ளவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரியவர். ஆமென். சொல்லுங்க. 2 கரங்களை உயர்த்தி. அந்த வரிகள் ஆங்கிலத்தில் இருந்தாலும் ஒன்றுமே இல்லை. நான் ஆராதிப்பேன், நன்றி உள்ளத்தோடு நான் துதிப்பேன். Let's just give, glorify him and give thanks to him, Lord. I will bless thee, O Lord. I will bless thee, O Lord, with a heart of thanksgiving. I will bless thee, O Lord. Say it again. I will bless thee, O Lord. I will bless thee, O Lord, with a heart of thanksgiving. I will bless thee, O Lord. Say it just one more time. I will bless thee, O Lord. I will bless thee, O Lord, with a heart of thanksgiving. I will bless thee, O Lord. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர், முடித்தவரே, என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் நான் இறக்கி வைப்பேன். உம் பாதத்தில் நான் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே
முன்னே நான் நிறுத்தியுள்ளேன், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நான் நிறுத்தியுள்ளேன், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஒரு பாடல் பாடின பின்பு நாம் எழுந்து நின்று அவருக்கு கனத்தை செலுத்துவோம். Then I want to speak to you for one solid hour. சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன ஒரு சத்தம் தெரியுது. ஆமென். சகோதரிகள் இல்லாத ஒரு சந்தோஷம், அது ஒரு தனி சந்தோஷம். ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. கையை தட்டி பாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சுண்டிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சுண்டிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சுண்டிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சுண்டிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை
கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சுண்டிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சுண்டிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சுண்டிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. அனுதினம் என்னை சுண்டிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கரங்களை தட்டலாமே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை உம் கரங்கள் நான் கண்டேன். காலைக்கும் போது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. கரம் தட்டி ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சுண்டிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. அனுதினம் என்னை சுண்டிட
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. எத்தனை வருஷங்கள், எத்தனை தொல்லைகள், எவ்வளோ பாடுகள், இந்த மட்டும் நடத்தி நிறுத்தி அழகு பார்த்த தெய்வம். கரங்களை தட்டி நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் 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 நன்மைகள், கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அப்படி கரங்களை உயர்த்தி ஒரு விசை பாடுமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சுண்டிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் சுண்டிட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்தில் உங்க சகோதரனை தட்டி சொல்லுங்க, நான் நல்லா தான் முடிப்பேன். அடுத்த 1 மணி நேரம் ஆமென், ஆவியானவர் மட்டும் அசைவாடட்டும். ஒரு சஸ்டெய்னபிள் இம்பேக்ட் நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தணும். சும்மா வாழ்ந்தோம் செத்தோம் என்ற நிலையெல்லாம் இனி நம்ம இருக்கக்கூடாது. பிரசங்கியின் புஸ்தகம், தி புக் ஆஃப் எக்லீசியாஸ்டஸ், பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதன் 8வது வசனம். தி எண்ட் ஆஃப் அ மேட்டர் இஸ் பெட்டர் தேன் இட்ஸ் பிகினிங். ஒரு காரியத்தின் துவக்கத்தை விட அது முடிவு தான் ரொம்ப முக்கியம். இன்னொரு முறை சொல்கிறேன், ஏதோ ஒன்று தொடங்குறீங்க, அந்த தொடங்குற துவக்கத்தை விட தி எண்ட் ஆஃப் அ திங் இஸ் பெட்டர் தேன் இட்ஸ் பிகினிங். The patient in spirit is better than the proud in spirit. ஸோ என்ன பைபிள் நமக்கு சொல்லுதுன்னா, தொடங்குறது யார் வேணால் தொடங்கலாம், ஆனால் முடிக்கிறது தான் பெரிய வெற்றி. இன்னைக்கு உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னா, நீங்கள் அத்தனை பேரும் முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என் பைபிள் என்ன அழுத்தி சொல்லுதுன்னா, end of a thing, ஒரு காரியத்தினுடைய முடிவு அதன் துவக்கத்தை விட ரொம்ப முக்கியமானது. 2 வேர்டு பைபிள் மென்ஷன் பண்ணுது. ஒன்று பிகினிங், இன்னொன்று எண்ட். ஸோ ஒரு பிகினிங் இருக்குன்னா அதுக்கு ஒரு எண்ட் இருக்குது. ஆனால் அந்த எண்டு போய் சேரணும்னா அந்த எண்டு சேர்ற வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இதுதான் இன்னைக்கு செய்தி. ஆமென். தொடங்குறீங்க, கண்டிப்பாக தொடங்குற விஷயத்துக்கு என்ன இருக்குது? ஒரு செழுமையான முடிவு இருக்குது. ஆனால் அந்த முடிவு சேரும் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்தால்தான் முடிக்க முடியும். அந்த தொடருவதற்கு உங்களுக்கு ஸ்டாமினா தேவை, சகிப்புத்தன்மை தேவை, நிற்கும் திறன் தேவை, சகிப்பு திறன் தேவை. ஏதோ பண்ணுறோம், ஏதோ முடிக்கிறோம், ஏதோ வாழ்கிறோம் என்று இனி இந்த சர்ச்சில் யாரும் இருக்கக்கூடாது. வயதானவர்கள் உட்பட சிறிய பிள்ளைகள் வரைக்கும் நீங்கள் நல்லா முடிக்கணும். இன்னைக்கு 2 விஷயத்துக்காக உங்களுக்கு ஜெபிக்கவும் அறிவிக்கவும் வந்தேன்.
துவங்குகிற வல்லமை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. 2, அதை முடிக்கிற வல்லமையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. The power to begin and the power to continue and end it in a very flourishing way. Amen. யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம், Job 8:7 இப்படி சொல்லுகிறது, though thy beginning was small, உன் ஆரம்பம் ரொம்ப சிறியதா இருந்தாலும் yet thy latter end should அப்படின்றார். நல்லா கவனிக்கணும், இங்கிலீஷில் படிக்கிறேன். உங்க துவக்கம் சாதாரணமா இருக்கலான்றார். பக்கத்தில் சாதாரணமா இருக்கலாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனா என் பைபிள் என்ன சொல்றதுன்னா, முடிக்கும் போது அது சாதாரணமா இருக்க கூடாது. கேட்டிருந்தா நீங்க ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. நீங்க தொடங்கும் போது அது சாதாரணமா இருக்கலாம், ஆனா முடிக்கும் போது அது சாதாரணமா இருக்க கூடாது. அப்படிதான் நான் அதை படிக்கிறேன்னா, yet thy latter end should greatly increase அப்படின்றார். பயங்கரமான பெருக்கத்தோடு தான் நீங்கள் முடிக்க வேண்டும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே தொடங்குகிறார்கள். துவங்குவதுனா ஒரு ஸ்டார்ட், ஒரு விஷயத்தை துவங்குவது, இனிஷியேட் பண்ணுவது, ஒரு ப்ராசஸை இக்னைட் பண்ணுவது தான் துவங்குவது என்று அர்த்தமாகும். நம்ம ஆண்டவரை பத்தி பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1:18 அவர் ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். அப்படின்னா அவர் துவங்குகிறவர் அல்ல, அவர் யாரா இருக்கிறார்? முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆதியாகமத்தில் இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்காக நம்ம கேஸ் ஸ்டடிக்காக சிம்பிளா ஒரு கேரக்டர் எடுத்துப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அதை NKJV கேட்கிறேன். and the man began to the man என்று சொல்லும் போது மென் எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. the man ஆமீன் சொல்லாதெல்லாம் மேன் இல்லையோ? ஓகே, இன்னொரு வாட்டி, the man began. மனுஷன், நான் அப்படியே தமிழ் அந்த மனுஷன் அவரை ஈசாக்கை பத்தி தான் சொல்றார். ஆனா அங்க பைபிள் மேன் யூஸ் பண்ணனால நான் மேனை யூஸ் பண்றேன். அந்த மனுஷன் தொடங்கினார். ஆமென். தொடங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தை அங்க சேர்த்து பைபிள் சொல்லுது, and he continued prospering. இருக்கீங்களாங்க? அவர் செழிப்பதை தொடர்ந்து கொண்டே இருந்தார். எது வரைக்கும் என்றால் அவர் முடித்து அதில் செழுமையின் பரிபூர்ணத்தை காணும் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருந்தார். நீங்க அதை புரிஞ்சிருந்தா நீங்க நல்லாவே ஆமேன் சொல்லியிருப்பீங்க. ஆமேன். சோ அவர் தொடங்குகிறார். ஆமேன். இதுக்கு முன்னாடி அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்தை தான் தொடங்குகிறார். அதுல பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். ஆனால் அந்த தொடங்கின விஷயத்தை எது வரைக்கும் போனார்னா முடிக்கிற வரைக்கும் போனார். அவர் முடிவு எப்படி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய வெற்றியா இருந்துச்சு, மிகப்பெரிய செழுமையா இருந்துச்சு. ஆமென். நீங்க நிறைய பேர் தொடங்கி பாதியில் இருக்கீங்க, சிலர் தொடங்காம இருக்கீங்க. இதுவரைக்கும் பிரவேசிக்காத ஒரு ஸ்பேஸ்ல இன்னைக்கு நீங்க பிரவேசிக்கணும். ஆமென். நீங்க ஜெயிக்கணும். இயேசுவின் நாமத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எத்தனை இடர்கள் வந்தாலும் சேர வேண்டிய கரையில் சேரும் வரை நீங்கள் சோராமல் தொடர்ந்து ஓட வேண்டும். துவக்கம், சில துவக்கங்கள் வல்லமை மிக்க துவக்கங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ தொடங்குறதே பெரிய விஷயம் தான். ஒரு 30 வருஷம் முன்னாடி ஒரு 7 பேரை வச்சு ஒரு சபை தொடங்கின பெரிய விஷயம் தான். அன்னைக்கு அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நானே என்னை நம்புற மாதிரி இருந்துச்சு. என்னால ஒரு 200 பேர்லாம் சேர்க்க முடியுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. சோ நம்பிக்கையின்மையின் முடிவு தான் துவக்கம். சில விஷயத்துல கால வைக்கிறீங்க, தொடங்குறீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு உங்களை பத்தி நீங்க நினைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். தொடங்கவே இல்லைன்னா உங்களே நீங்க நம்பலன்னு அர்த்தம். தொடங்கணும்லாம் ஓரளவுக்காவது உங்களை நம்பி இருக்கீங்க, கர்த்தரை நம்பி இருக்கீங்க. உங்க நம்பிக்கை இன்மைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க. நான் தொடங்குவேன்னு சொல்றவங்க ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தொடங்குன நான் ஜெயமா முடிப்பேன்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். So the man began to prosper. ஆமீன். அந்த வசனத்தில் எத்தனை முறை அவர் ட்ரை பண்ணார், அதை தொடர்ச்சியாய் செய்வதற்கு எத்தனை முறை முயற்சி பண்ணார் அங்கே சொல்லவில்லை. ஆமென். எவ்வளோ, ஆனா அவருக்கு ஒரு ஸ்டார்டிங் டேட் இருந்துச்சு, தொடங்குகிற ஒரு நாள் இருந்துச்சு. அந்த தொடங்குற நாள் தொடங்கி அவருடைய செழுமையினுடைய அல்லது நிறைவினுடைய எல்லைக்கரை வரைக்கும் பல போராட்டங்களை சந்தித்து முயற்சிகளில் ஓயாதவராக வெற்றிக்கரை நிற்கும் வரைக்கும் கர்த்தர் அவரை நடத்தினார். இப்படி சொன்னா நல்லா இருக்கும். நீங்க உங்களை தான் சொல்றேன், எல்லாரும் அறியத்தக்க உயரத்தில் நீங்க நடக்கணும். இங்கிலீஷ்ல சொன்னா நோட்டபிள் டிஃபரன்ஸ் நீங்க உருவாக்கணும். கன்ஸ்ட்ரக்டிவ் அட்வான்ஸ் உங்க வாழ்க்கையில் இருந்துட்டே இருப்பதாக,
வலது கை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து இன்னைக்கு காலையில் அறிக்கை செய்கிறேன். நல்ல ஆழமான அஸ்திபாரம் அமைத்த முன்னேற்ற நிறைவுகள் உங்களுக்கு இருப்பதாக. ஆமீன் சொன்னவர்களுக்கு. நம்ம எல்லாரும் ஒரு நாள் பிறந்தோம், அதுவே ஒரு துவக்கம்தான். அதுதான் பர்த்டேன்னு சொல்லுவாங்க. ஆமீன். ஒரு கேக்கை வெட்டி 2 மெழுகுதிரியை ஊதி எல்லாரும் ஹாப்பி பர்த்டேன்னு பாடுறாங்க. ஆமீன். இந்த பூமிக்குள் பிரவேசித்தோம் என்ற அந்த நாளை தான் பர்த்டேன்னு சொல்றோம். ஆமீன். அன்னிலிருந்து நம்ம கவுண்ட் பண்ணிட்டே வருவோம். ஒவ்வொரு வருஷமும் ஒன்னொன்னு சேர்த்துக்கிட்டே வருவோம். ஆமீன். ஒரு வருஷம் சேர்க்கும் போது ஒரு வருஷம் அங்க குறையுதுன்னு அர்த்தம். இருக்கீங்களாங்க? இங்க கேண்டில் ஏறுதுன்னா அங்க ஆயுசு குறையுதுன்னு அர்த்தம். புரியல உங்களுக்கு? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ நம்ம எல்லா வாரம் வருஷமும் பர்த்டேன்னு கொண்டாடிட்டு இருப்போம். அது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருப்போம். போயிட்டோன்னு வைங்களா, அப்புறம் நம்ம பேச மாட்டோம். அடுத்தவன் சொல்லுவான் முடிச்சிட்டான் அப்படின்னா. ஸோ நீங்க துவங்குகிறவர்களாய் அல்ல, நல்ல தூரம் வெற்றியோடு கூட எந்த முடிவின் கரையை கர்த்தர் உங்களுக்கு வச்சார் அங்க நீங்க நிக்கணும் என்பதுதான் இன்று காலையில் நம்முடைய ஏக்கம். The man began. இந்த மனுஷன் தொடங்கினான், செழித்தான். எதுவரைக்கும் தொடங்கினான்? தன் ஜெயத்தினுடைய பரிபூர்ணம் காணும் வரைக்கும் தொடங்கினான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ தொடங்கினவங்க எல்லாம் நல்லா முடிப்பாங்களான்னு கேரண்டி இருக்கா? இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ தொடங்கினவங்க ஜெயமா முடிக்கணும்னா இந்த நடுவில் நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொண்டால்தான் நம்ம நிறைவுள்ள கரையில் நிற்க முடியும். ஆமீன். ஸோ தொடங்கினார். இப்படி சொல்லட்டும், 5 வருஷமாச்சு, கஷ்டம் வந்துச்சு. 10 வருஷமாச்சு, இன்னும் கஷ்டம் வந்துச்சு. 15 வருஷத்துல வேற கஷ்டம் வந்துச்சு. 20வது வருஷத்துல வேண்டாத கஷ்டம் வந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் தாங்கிட்டு அவர் முன்னேறிட்டே இருந்தாரு. எது வரைக்கும் முன்னேறினார்னா கர்த்தர் நினைச்ச தூரம் வரைக்கும் முன்னேறினார். இருக்கீங்கன்னா ஆமீன் சொல்வீங்க நினைச்சேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்கள் இப்படி சொல்லுகிறது. மனிதர்கள் மேனுங்கெல்லாம் வராமேன்னு சொல்லுங்க மக்கள். மேனுங்க தொடங்குகிற பிசினஸ் ஊழியம் எல்லாம் ஆமீன் 80% முதல் வருஷத்திலே செத்து விடுதான். ஆமீன். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை தொடங்குறான், ஒரு வியாபாரத்தை தொடங்குறான், ஊழியத்தை தொடங்குறான், அதனுடைய முதல் வருஷத்திலேயே 80% பேர் தோல்வியை காணுகிறார்களாம். நீங்க அந்த 80 இல்லை என்று நினைத்துதான் உங்களை வர வச்சு. இன்னொரு வாட்டி நிறைய பேர் கேட்கவே இல்லை. நிறைய பேர் தொடங்குறாங்க பாருங்க, நான் இதை பண்ணுவேன், நான் அந்த கடையை திறப்பேன், நான் அதை பண்ணுவேன், நான் இதை பண்ணுவேன், ஊழியத்தை தொடங்குவேன். முதல் வருஷத்துல 80% காலி. அதுக்கப்புறம் வேற வழிகளை திருப்பி எதையும் செய்யாம அங்கும் இங்கும் அலசடிப்பட்டு எதையுமே சாதிக்காமல் போகிறார்கள். நான் இன்னைக்கு என்ன சொல்ல வந்து, எங்க சபையில் இருக்கிற எங்கள் ஆண்கள் அந்த 80% இல்ல. நீங்க அந்த 20% நீங்கள் தொடங்கி 1 வருஷம் அல்ல 40 வருஷமானாலும் முடிக்கும் வரைக்கும் நீங்கள் போவீர்கள் என்று. இப்பதான் உங்க அல்லேலூயா பலமா இருக்கு. கண்டினியூவேஷன் ரொம்ப முக்கியம். தொடங்குறது முக்கியம் அல்ல, அதை தொடர்ச்சியாய் கொண்டு சேர்ப்பது ரொம்ப முக்கியம். He began to prosper. He continued prospering until he became very prosperous. Amen. So இங்க ரிசல்ட் என்னன்னா, ஈசாக்குடைய வெற்றிக்கு காரணம் அவர் தொடர்ந்தார். ஆமென். 2 பேரை தட்டி சொல்லுங்க, தொடருவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தொடங்கும் போது நிறைய பிரச்சனைகள் ஐசக்குக்கு இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. தொடங்கும் போது பிலிஸ்தீர்லாம் வந்து சண்டை போடவே இல்லைங்க. அவர் ஃப்ரீயா தொடங்குறார். தொடங்கும் போது எல்லாம் நல்லா தான் இருக்கும். சிலர் கல்யாணம் பண்ணும்போது பார்த்துருக்கலாம், அப்படி சொல்லுவாங்க. 7வது வருஷத்துல ஸ்டூபிட்ல வருது. ஈஸி, பிகினிங் இஸ் வெரி ஈஸி. ஆமென். ஐசக் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது பிரச்சனை கிடையாதுங்க, ஸ்ட்ரெஸ் கிடையாதுங்க, நெருக்கடி கிடையாது, மன அழுத்தம் கிடையாது, சத்துருக்கள் கிடையாது, போராட்டம் கிடையாது, எல்லாம் நல்லா இருக்கு. ஆமென். ஆனா தொடர்ச்சியா நிக்கிறான் பாருங்க, அப்பதான் பிரச்சனை வருது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா சத்ருக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், உங்களை எப்படியாவது பின்வாங்க செஞ்சு நீ தொடங்கினது இல்லாம போய் அங்க உட்கார்ந்துட்டா அவனுக்கு சந்தோஷம். நீங்க அவனை துரத்தி அடிச்சு என்ன பிரச்சனை வந்தாலும் முடிக்கிற வரைக்கும் தொடருகிறவர்களா இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் கரையில நிற்பீர்கள். ஆமென். தகப்பனார் நோண்டின, கீழே வசனம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா, தகப்பனார் நோண்டின கிணறுகளை எல்லாம் பின்பு பிலிஸ்தீர்கள் மூடினார்கள். ஆமென். 16வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அபிமெலேக் said to Isaac, go away from us. எங்க கிட்ட தூரமா போயிரு, ஏன்னா நீ எங்களை விட வல்லமை மிக்கவனாய் மாறிவிட்டாய். நீங்க எப்படி தெரியுமா தொடங்கணும்? தொடங்கும் போது உங்களை பார்க்கிறவன் என்னத்தை கிழிச்சிட போறான் அப்படின்னு நினைக்கணும். கொஞ்சம் தூரத்தில் அவங்க சொல்லணும், அப்பா நீ ஊரை விட்டே போயிரு, நீ ஊரே வாங்கிடுவ போல இருக்கு. யூ ஆர் மைட்டியர் than us அப்படின்றார். எங்களை விட நீ வல்லமை மிக்கவனாய் மாறி விட்டீர், அதனால எங்களை விட்டு தூரம் போயிடுன்றார். தொடங்குவது ஒரு டைனாமிக்ஸ், ஆனா கண்டினியூ பண்றது வேற டைனாமிக்ஸ்.
எதை தொடங்கினாலும் அதை தொடர்ச்சியாய் நீங்கள் நடத்த வேண்டும். ஆமென். அதுக்கு சில பிரின்சிபிள்ஸ் தேவை. தொடங்கும் போது யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க, இருக்கீங்களா? ஆனால் தொடர்ந்து ஒரு 10 வருஷம் நடத்தி பாருங்களேன், வேண்டாதவங்கலாம் பேசுவாங்க. இந்த காரில் போவீங்க, ரோட்டில் எல்லுன்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இப்போ தான் கற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார். அவர் கொஞ்சம் அப்படி இப்படி ஓட்டினாலும் யாரும் அவரை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது இவர் என்ன செஞ்சிருக்காரு, தொடங்கி இருக்கிறார்னு. ஆனால் அந்த எல்போர்டெல்லாம் கழட்டிட்டு அவர் ஒரு மாதிரி ஓட்டினா போகிறவங்களாம் உதைப்பான், இருக்கீங்களாங்க? ஏன்னா இப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எல் இருக்கும்போது நீ தப்புகள் செய்யலாம், நாங்கள் பொறுத்துப்போம். ஆனால் நீ வளரும் போது உங்ககிட்ட பெர்ஃபெக்ஷன் தேவை. இருக்கீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்வீங்கன்னு பார்த்தேன். அக்யூரசி தேவை. நீ சிக்னலில் நிறுத்தணும், இருக்கீங்களா? நீ சும்மா லெஃப்ட் ரைட்லாம் ஓட்டக்கூடாது, நீ இப்படி தான் ஓட்டணும் என்ற பெர்ஃபெக்ஷன், அக்யூரசியை மற்றவங்க உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. மீண்டும் சொல்ற, தொடங்கும் போது நீங்க எல்போர்டு பொறுத்துப்பாங்க. ஆனா ரொம்ப வருஷம் ஓட்டிட்டு எல்போர்ட்லாம் கழட்டிட்டு ஸ்டைலா ஓட்டும் போது நீ ஒழுங்கா ஓட்டலனா போற வரோம் கண்டிப்பா கேட்பான், தேவைப்பட்டா உதைப்பான். ஸோ ரிமைனிங் அண்ட் சஸ்டெய்னிங் ரிசல்ட்டுக்கு பெர்ஃபெக்ஷன் தேவை. நீங்க உங்களை வளர்க்கணும், நீங்க அக்யூரசியில் வரணும். ஈசாக்கு தொடங்கினான், பிலிஸ்தர்கள் பார்த்தார்கள். ஆமென். அவங்க அதை பத்தி கவலைப்படலை. ஆனால் தொடர்ச்சியாக அவன் ஜெயிப்பதை கண்டபோது போராட்டத்துக்கு வர தொடங்கினார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் தொடங்குகிற வல்லமை தந்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற, அதை தொடருகிற வல்லமை கர்த்தர் தருவார். சீக்கிரம் அதை ஜெயமாய் முடிக்கிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க சிலர்லாம் தொடங்கின விஷயத்தை நீங்க அன்னையிலிருந்து இன்னைக்கு 20 வருஷம் தொடர்ந்தீங்கன்னா யாருக்கு தெரியும் இன்னைக்கு என்ன நிலையில் இருந்திருப்பீங்கன்னு. ஆனா சத்துரு உங்களை பல விதத்தில் மடங்கடித்து தொடர்ந்ததை முடிக்காமல் உங்களை பாதியில திசை திருப்பி விட்டதனால நிறைய பேர் தோல்விகளை கண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த சகிப்பு திறனை தருவாராக. ஆண்டவர் ஒரு நாள் முற்செடியில் மோசேயை சந்திக்கிறார். நீ போய் என் ஜனங்களை பர்வோன் கிட்ட விடுதலையாக்கி கொண்டு வா என்று சொல்லுகிறார். அவர் போனார். இப்படி வச்சுங்களேன், நானா இருந்தா 2 முறை போயிருப்பேன். உடையா அப்படின்னு சொல்லிப்பேன், விடமாட்டேன். நான் யார் தெரியுமா? எகிப்து சாம்ராஜ்யம் ஒன்றும் லேசுப்பட்டதெல்லாம் கிடையாதுங்க, உலக சாம்ராஜ்யங்க. அந்த ராஜா கிட்ட போய் என் ஜனங்களை விடுனா 3 மில்லியன் ஜனங்கள் வேலை செய்யறாங்க. லேபரை ஒரே நாளில் கழட்டி விட முடியுமா? அது லேசுப்பட்ட பிரச்சனையே கிடையாது. அதை போய் நம்ம சும்மா மோசே போனார் விடுவித்தார், இல்லைங்க. மோசே போனலாம் அவர் விடுவிக்கிற அளவுக்கு லேசான ஒரு சப்ப ராஜாலாம் கிடையாது. அவர் ரொம்ப அறிவாற்றல் உள்ள தேசத்தை ஆளுகின்ற உலக சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவா இருக்கிறார். அவர் லேசாலாம் விட மாட்டார். நானா இருந்தா மோசே இருந்தா 2 வாட்டி தான் போயிருப்பேன். ஏம்மா நமக்கு இந்த வம்பே? மோசேனுடைய ஸ்டாமினா எப்படின்னா தொடர்ச்சியா போறாருங்க. எது வரைக்கும் தெரியுமா போனார்? விடுற வரைக்கும் போனார். இப்படி ஒன்று சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கணும். கடவுளே உங்களை சந்திச்சு, நல்லா ஆழத்தினால சொல்றேன், நான் இறக்கல. கடவுளே உங்களை சந்திச்சு கடவுளே உங்களை அனுப்பினாலும் நிக்கிற திறனை நீ தான் வளர்த்துக்கணும். உங்க ஆமீன் நீங்க வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் என்னோடு பேசினார், நான் பரவன்ட்ட போறேன், அங்க போய் டான்ஸ் எல்லாம் ஆட முடியாதுங்க. அவர் உங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவர். அவர்கிட்ட போய் லேசா முடிக்க முடியுமா? ஆனா மோசே எதுவரைக்கும் கர்த்தர் துணையோடு போனார்னா வீண்டும் 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 போனார். எதுவரைக்கும் போனார்? ஜனங்களை விடுவித்து வனாந்தரம் வரும் வரைக்கும் மோசே போனார். இன்னைக்கு உங்களை பார்த்து கையை வலது கை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். அந்த காரியத்தினுடைய வெற்றியை காணும் வரைக்கும் சகிப்பு திறனை கர்த்தர் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் தருவாராக. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? 12 வயசு வரைக்கும் நம்ம குழந்தைங்களை பத்தி நம்ம கவலைப்படுறோம். பாலூட்டி, ஆமென், சீரூட்டி அப்படியே வளர்க்குறோம். அது 12, 13 மாறின உடனே டிரான்சிஷன், அது வளர்ற டைம் பாருங்க, அது வித்தியாசமா பண்ணுங்க. அது அப்பதான் பெற்றோருக்கு தொல்லையே தொடங்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தொடக்கம் எல்லாமே ஈஸிங்க, வளர்ச்சியில தான் டிரான்சிஷன் வரும், மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் வரும்போது அங்கே நின்று கொண்டு நம்ம மகளையோ மகனையோ வளர்கிறார்கள், வளரும் திருப்பத்தில் தூக்கி எறிய முடியுமா? அவங்க கூட நின்று அவர்களை கரையேற்றி அவங்க நிற்கிற வைக்கிற வரைக்கும் பெற்றோர் நம்ம நிற்கவில்லையாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், சகிப்பு திறனை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? நீங்களே உட்கார்ந்து யோசிப்பீங்க, இது என் மகளாச்சே, இது என் மகனாச்சே, இதை நான் ஸ்கூட்டரில் வச்சு நான் பாட்டு பாடி நான் உடச்சி கடலை வாங்கி கொடுத்து வரப்போறத்தில் நடத்தி லாலா பாடின குழந்தையாச்சு, இதுன்னா இப்படி பண்ணுது.
வளர்ச்சியில் அது அப்படி பண்ணும். அதையும் சகித்து கொண்டு அவங்களை கரை சேர்க்கிற பொறுமையும் சகிப்பு திறனும் இருக்கீங்க. பெற்றோர் யாரா இருந்தா ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. தொடங்கினா போதும், அது என்ன செய்யணும்? தொடரணும், முடிக்கணும். ஆமென். நல்லா முடிப்பீங்களா? ஜெயமா முடிப்பீங்களா? செழுமையா முடிப்பீங்களா? நிறைய பேர் முடிச்சு பாதியில கோட்டை விட்டு உட்கார்ந்துருக்கீங்க இன்னைக்கு. அதனால தான் கடவுள் என்ன இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கிறார். இப்படி சொல்லட்டுமா, ஒரு தோல்வியை கூட மேனேஜ் பண்ணிக்கலாம், ஆனா தொடர்ந்துள்ள வெற்றியை கையாளுவது ரொம்ப கஷ்டம். இருக்கீங்களா? ஒரு தோல்வியை கூட எப்படியாவது சகித்து அதன் பாரத்தை நம்ம சமாளிச்சுக்கலாம். தொடர்ந்து நீங்க ஒரு விஷயத்தை செய்றீங்க, அது வெற்றிகரமா இருக்குன்னா அந்த வெற்றியை கையாளுகிற திறனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இப்படி ஈசாக்கு ஒன்று செய்யறான், அது நல்லா நடக்குது. திரும்ப செய்யறான், நல்லா நடக்குது. அவ்வளவுதான். நம்மளுக்கு 2 நல்லா நடந்தாலே கீழே இறங்கிடுவார். அவனுக்கு நல்லாவே நடக்குது, ஆனா நல்லா நடக்கிற விஷயத்தை கையாண்டு போராட்டங்களையும் சகித்து கொண்டு பிலிஸ்தீருடைய போராமையும் தாங்கிக் கொண்டு ஜெயமாய் முடிக்கிற வரைக்கும் சகிப்பு தன்மையோடு நின்றான். இந்த சபையில என் வார்த்தையின் கீழ் அமர்ந்திருக்கின்ற ஆண் மக்கள்மாரை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அடுத்த 5 வருஷத்துல நீங்க நிக்கிற உயரமே உங்கள் குடும்பத்தில் எவரும் உயர்ந்திடாத உயரத்தில் நீங்கள் நிற்பீர்கள், நிற்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். 24:10 நீதிமொழிகள் இப்படி சொல்லுகிறது, உன்னுடைய கஷ்ட காலத்தில் நீ சோர்ந்து போனால் உன் பலன் குன்றி போகும். If you faint in the day of adversity, your strength is small. Amen. பக்கத்துல துன்பம் வருங்க, ஆனா நான் சோர மாட்டேங்க. சோர் மாதிரி வரும், சர்ச்சு கூட வர வேணான்னு தோணும், அப்பதான் எழுந்து வரணும். ஸோ ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போனால் உன் பலன் குன்றினது அப்படின்றார். வச்சுங்களேன், இந்த மெரத்தான் ரேஸ் எல்லாம் ஓடும்போது நான் சின்ன வயசுல போய் பார்ப்பேன். அங்கே ஒரு துப்பாக்கி வச்சு நிற்பாங்க, எல்லாம் நிற்பாங்க, ஒரு 200 பேர் நிற்பாங்க, எல்லாம் கிகிடு கிகிடு கிகிடுன்னு பேசிட்டு இருக்கோம். ஒன்று கூட சிரிக்காம இருக்காது, எல்லாம் சிரிக்கும். திடீர்னு ஓகே எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5 மைல் 6 மைல் ஓடணும் பாருங்க. ஆன் யூ மாஸ் கெட் செட் கோ டும்னு துப்பாக்கியை சுட்டுருவாங்க, எல்லாம் கிகிடு கிகிடு கிகிடுன்னு ஓடும். பார்த்துருக்கீங்களா? அது பார்க்கும்போது, அங்கே ஓடுற சிலதை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் இது தேராது அப்படின்னு. ஒரு 2 மைல் தாண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த 200 பேரில் ஒரு 5 பேர் தான் ஓடிக்கிட்டு இருப்பான். பார்த்தது இல்லையா? நீங்கள் பார்க்காத மாதிரி சொல்கிறீங்க. அந்த 5-6 பேர் மட்டும் அந்த 2 மைலை தாண்டி இருக்கீங்களாங்க, 3 மைலை தாண்டி அவங்க இப்படி சொல்ல, அவங்க முன்னாடியும் இல்லை அவங்க பின்னாடியும் இல்லை, ஆனால் அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. நீங்க கவனிச்சிருந்தா ஆமீன் சொல்லியிருப்பீங்க. இன்னொரு வாட்டி அவங்க அப்படியே ஓடி எல்லாம் முன்னாடியும் போகல, பின்தங்கவும் இல்லை, ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க? ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று தெரியும், ஒரு தூரம் வரைக்கும் எப்படியாவது ஓடிட்டா அந்த கடைசி 400 மீட்டர் லேப் வரும்போது கம்ப்ளீட் டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகிறத நான் பார்த்துருக்கிறேன். பார்த்தது இல்லையா நீங்க? அவங்க இன்னொரு வாட்டி ஆமே முன்னாடியும் போல பின்னாடியும் இல்லை, ஆனா அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த கடைசி 400 மீட்டர் வரும்போது எங்கிருந்து தான் ஒரு அட்ரினாலின் வருதுன்னு தெரியாது, எங்கிருந்து அந்த பலன் வருதுன்னு தெரியாது, சரன்னு ஓடுவாங்க. அந்த எல்லை கோட்டை தாண்டி எல்லாரும் வந்து பேட்டி காணும் போது ஒன்னும் அப்படி கவுந்தெல்லாம் ஊழல, ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு ஜாலியா தான் நிக்கிறான். நீங்கெல்லாம் ஏதோ உலகத்தை பார்க்காத மாதிரி பேசுறீங்க. என்னை கேட்கிற அன்பானவர்களே, நீங்க நிறைய பேர் தொடங்கும் போது கிகிலியா தான் தொடங்குறீங்க, ஆனா அது ரொம்ப கஷ்டம். பாதியில தான் துன்பங்கள், கஷ்டங்கள், எதிர்ப்புகள், சத்துருத்துவங்கள், நிந்தனைகள் எல்லாம் வரும். இது வரும்போது நீங்க முன்னாடி போறீங்களா பின்னாடி போறீங்களா அது முக்கியம் அல்ல, நீங்க ஓடுறீங்களா தான் முக்கியம். நீங்க நிறுத்தாம ஓடுனீங்கன்னா திடீர்னு ஒரு எல்லை தாண்டும் போது அந்த டைனமிக்ஸ் எல்லாம் மாறும்போது அந்த 400வது மீட்டர்ல நீங்க சிலர்லாம் ஓடுற ஓட்டமே ஒரு வேகமா இருக்கும். எல்லாரும் நினைச்சாங்க முடிக்கும் போது நீ அப்படியே கவுந்து கீழே வந்து செத்துருவேன், அங்க நின்று நீ சும்மா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருப்ப. நீங்க புரிஞ்சிருந்தா நீங்க ஆமீன்ல சொல்லிருப்பீங்க. 3 பேரை தட்டி சொல்லுங்க, முடிக்கிற வரைக்கும் நான் ஓடிட்டே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. களைப்பு வரும், இருக்கீங்களா? களைப்பு வரும், சோர்வு வரும். ஆமேன். ஆனா நீங்க தொடர்ந்து என்ன செய்யணும்? ஓடணும். இன்னும் சொல்லட்டுமாங்க, கோபம் வரும்.
ஓடி பாருங்க கொஞ்சம் தூரம். வாழ்க்கையில கோபம் வரும், மன வருத்தம் வரும், கஷ்டங்கள் வரும். பாதி வழியில் தாங்க இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அப்பொழுது நீங்க முன்னேறினீங்களா பின்னேறினீங்களான்னு பார்க்காதீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் செய்யுங்க, ஓடுறத மட்டும் நிறுத்தாதிருங்க. கொஞ்சம் தூரத்துல திடீர்னு எல்லா டைனமிக்ஸையும் கர்த்தர் சேஞ்ச் பண்ணுவாரு. நான் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் இன்று காலையில் அறிக்கை செய்கிறேன், நீங்கள் ஜெயமாய் முடிப்பீர்கள். உங்க துவக்கம் அற்பமா இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த வாழ்க்கை அப்படிதான், இது அப்படிதான் ஓட வேண்டி இருக்கு. ஆமென். So the stamina to continue. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? லட்சியக்கரை ஊழியமா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், கடைசி வரும் எல்லாமே நடக்கும் என்று தொடங்குவது, அதாவது அந்த கேரண்டி கிடையாது. ஆனால் அங்கே போய் சேரணும்னா நம்ம தொடர்ச்சியாக ஓடணும். கர்த்தர் உங்கள் கையில் தந்த பொறுப்புகள், கர்த்தர் உங்கள் கையில் தந்த குடும்பம், கர்த்தர் உங்கள் கையில் தந்த அந்த வியாபாரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க நிற்கணும், சகிப்பு திறனோடு நிற்கணும், பர்ஃபெக்ஷன் கொண்டு வாங்க. ஆமென். நேற்றைக்கு அதை செஞ்சதை விட இன்னும் நல்லா நாளைக்கு அதை செய்யணும். அப்போதான் நீங்க சேர முடியும். நேற்றைக்கு எப்படி செஞ்சீங்கன்னு யாரும் கேட்க போறதில்ல. ஆனா நாளைய உங்க வருஷனை நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. அதை எல்லாரும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதனால உங்களுக்குள்ள திறனையும் பர்ஃபெக்ஷன் நீங்க கொண்டு வந்தால்தான் வெற்றியை கொண்டு வர முடியும். மீண்டும் நான் மோசே இழுக்கிறேன். ஆமென். மோசே ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். துவங்குகிறார், முற்செடியில் சந்திக்கிறார், போகமாட்டேன்னு சொன்னார், போ என்று சொன்னார். சரி நான் போகிறேன்னார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? போனாரு. ஆமென். தொடங்கினாரு, ஜனங்க விடுவிச்சிட்டாங்க. மிகப்பெரிய வெற்றி, விடுதலை விரும்பி 3 லட்சம் பேரை விடுவிச்சு வெளியே கொண்டு வந்துட்டாரு. பெரிய தலைவர் ஆயிட்டாரு. இப்போதான் பிரச்சனையே வருது. ஜனங்க தண்ணியை கேட்குறாங்க, அதை கொடுன்னு கேட்குறாங்க. இவர் ஒரு முறை தண்ணி எடுத்து கோல் எடுத்து அடிக்கிறாரு. ஆமென். தண்ணி வந்துடுச்சு, எல்லாரும் குடிச்சாங்க. அதோட அந்த மக்கள் விட்டாங்களா? மக்கள் விடவே மாட்டாங்க. பேசுறோம், பேசிட்டே தான் இருப்பான். உன்னை திரும்ப தண்ணி கேட்டான். இந்த முறை அவருக்கு வந்துச்சு கோவம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கோலை தூக்கி அடிக்கிறார் கண்மலை மேல 2 முறை. ஆமென். கர்த்தர் சொன்னார், இந்த வாட்டி கோவப்பட்ட பாரு, நீயே போக மாட்டே கானானுகிட்டார். என கேட்கிறவர்களை தொடங்கும் போதும் போகும்போதும் விடுவிக்கும் போதும் துவக்கத்தினுடைய அழகை பார்த்துவிட்டு அடுத்த லெவலுடைய பர்ஃபெக்ஷன் நம்ம டெவலப் பண்ணலனா அடுத்த லெவல்ல உனக்கு கோபம் வரும், வருத்தம் வரும், சிந்தனையில போராட்டம் வரும், எதிர்ப்புகள் வரும். அந்த நேரத்தில் நிற்கக்கூடிய திராணியை வளர்த்து கொண்டு தொடர்ச்சியாய் ஓடுவதற்கு உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தலனா, நான் நினைக்கிறேன் இதுதாங்க சிறந்த செய்தி நீங்க கேட்பீர்களாக. ஜக்கரையா காலமெல்லாம் ஆலயத்தில் இருந்தார். இருக்கீங்களா? தேவாலயத்தில் போவார், பணிவடை செய்வார், ரெகுலரா இருந்தார். ஆனா ரெகுலரா ஆலயத்தில் இருந்தவருக்கு ஒரு விஷயம் தெரியாம போச்சு. தூதன் வந்து சில விஷயத்த சொன்னா வாயை மூடிக்கணும்னு தெரியாது. இருக்கீங்களா? இவ்வளவு வருஷமா 80 வருஷமா ஆலயத்தில் இருக்கிறார், பணிவடை செய்கிறார், தேவனோடு உறவாடுகிறார். திடீர்னு ஒரு நாள் தூதன் வந்து சொல்றார், உனக்கு ஒரு மகன். அடப்போயா, நீ அது தூதனாவது மகன் அது பிறக்கிறதாவதுன்னார். கர்த்தர் சொன்னார், நீ லாய்க்கு கிடையாது, வாய் என்ன செய்றேன் மூடிறேன்ட்டார். எனக்கு என்ன புரியல, நான் நல்லா கேட்கணும். அதே வார்த்தையை தான் கர்த்தர் மரியாளுக்கு சொல்றார், உனக்கும் ஒரு மகன் பிறப்பார். ஏங்க ஒருத்தர் வாயை திறந்தா மூடுன்றீங்க, ஒருத்தர் கேள்வி கேட்டார் அவருக்கு கொடுத்துட்டீங்க. எல்லாருக்கும் எல்லா மாதிரி எல்லாம் நினைக்கிற மாதிரி இருக்காது. ஆனா உங்க வாழ்க்கையில முன்னேறுகிற பங்குல உங்களுடைய தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், பெர்ஃபெக்ஷன்ல நீங்க டெவலப் ஆயிட்டே வரலனா கண்டிப்பா அது நீங்க போய் சேர மாட்டீங்க. சேரணும்னா எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. அதுல சொல்ல மாட்டீங்க, கண்டினியூ பண்ணணும், தங்கி இருக்கணும். உங்க ஃபீல்டு, உங்க ஸ்பேஸ், உங்க 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 ஏரியா என்னவோ அதுல தொடர்ச்சியான வெற்றிகளை நீங்க சாதிச்சுட்டே இருக்கணும், எதிர்ப்புகளையும் தாண்டி. ஆமென். இருக்கீங்களா? இதுவரைக்கும் பேசினது ஏதாவது உங்களுக்கு புரியுதா? ஓகே. முதல் சேனல் நம்ம தொடர்ச்சியா நம்ம நிறைய பேர் தொழிலில் இருக்கோம், வியாபாரத்தில் இருக்கோம், ஊழியத்தில் இருக்கோம், ஒரு கெரியர்ல இருக்கோம். தொடர்ச்சியான சகிப்புத்திறனோடு கூட, ஸ்டாமினாவோடு, ஒரு இம்பேக்டோடு கூட நம்ம நிலைக்கணும்னா முதலாவது நமக்கு தேவை தாழ்மை. சத்தமா சொல்லுங்க, தாழ்மை. உங்க மனத்தாழ்மை ரொம்ப முக்கியம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
if you want to continue consistently, humility is very very important. Amen. இப்படி சொல்ல போறேன், ஒரு வெற்றியை கண்டீங்க உடனே ரொம்ப பொங்கிடாத. ஒரு 2 வெற்றியை கர்த்தர் கொடுத்தார், இப்ப சொல்றேன் கேளு, காலு கீழே நிற்பதாக. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் காலை நீட்டுங்கோ. உட்காராம காலை நீட்டினா கீழே போய் டம்முன்னு இடிக்கும் என்று எங்க அம்மா சொல்லி கேட்டிருக்கேன். ரிசல்ட்ஸ் ஆர் டிசெப்டிவ். இங்கிலீஷில் சொன்னால் அதை நம்மளை ஃப்ளாட்டர் பண்ணும். இப்படி வச்சுங்களேன், ஒரு 500 பேர் என் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. 5 பேர் கூட இல்லாத இடத்துல ஒரு வருஷத்தில் 500 பேர் வந்தால் என் கால் கீழே நிற்குமா? சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னு நான் ரொம்ப பொங்க தொடங்குவேன். அப்போ தான் நான் என்ன பண்ணோம், இது பொங்குற நேரம் அல்ல, இது நம்மளை தாழ்த்திக்க வேண்டிய நேரம். தாழ்மையை கத்துட்டாலே வெற்றியில தொடர்ச்சியாய் நிலைத்திட முடியும். இருக்கீங்களா? ஸோ உங்க கரண்ட் ரிசல்ட்ஸ், இன்னைக்கு நீங்க பார்க்கிற வெற்றி நாளைய வெற்றிக்கு தடையா இருந்து விடக்கூடாது. அது இருந்துடாம இருக்கணும்னா நீங்க தாழ்மையை கத்துக்கணும். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரிசல்ட் வந்துச்சு, நீங்க ஒன்று சாதிச்சிட்டீங்க, அது நல்லா ஆயிடுச்சு, நீங்களே உங்களை ரொம்ப புகழ்ந்துக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற வெற்றி தான் நாளைக்கு வெற்றிக்கு தடை. இல்லை, நீங்கள் புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, இன்னைக்கு வெற்றி பெற்றீங்க, அது போதுமான்னு கேட்குறேன். தொடர்ந்து இன்னும் 40 வருஷம் அட்வான்ஸ்மெண்ட்டில் போயிட்டே இருக்கணும்னா, அந்த அட்வான்ஸ்லேயே போகணும்னா இன்னைக்கு இருக்கிற வெற்றி கொண்டு வரக்கூடிய சுய புகழ்ச்சிகளை அழுத்தி வச்சுட்டு அடுத்த முன்னேற்றத்திற்கு போக நம்ம வாழ்க்கையில் தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். நான் சொன்னது நிஜம்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெற்றியில் நினைச்சவங்கெல்லாம் யார் தெரியுமாங்க? வெற்றியை கையாண்டவர்கள். வெற்றியை வரும்போது தலைக்காலு புரியாம ஆடினவர்கள் அடுத்த வெற்றிக்கு இல்லை. இப்படி சொல்ல போறோம், 1000 வெற்றி வரும்போதும் அதை வாங்கி அப்படி ஓரமா வச்சுட்டு கர்த்தாவே நன்றி, இதெல்லாம் என் முடிவு, இன்னும் நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அங்க போகிற வரைக்கும் என்னுடைய கால் கீழே ஆமேனே வரல. என்ன விஷயம்? எங்கே தொடுற மாதிரி இருக்கோ? எந்த தூரம் உயர்றீங்களோ எல்லா உயரங்களிலும் வீழ்ச்சி இருக்கு. அதனால நம்ம ரொம்ப கவனமா, இங்கிருந்து நான் கீழே விழுந்தா எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. இங்கிருந்து விழுந்தா லேசா அடிப்படும், ஆனா அங்கிருந்து விழுந்தா பயங்கரமா அடிப்படும். உயரங்கள் ரொம்ப ஆபத்தானது. ஸோ உயரங்கள் வரும்போது எந்த அளவிற்கு தாழ்மைய நடிக்க சொல்லல, வெற்றிக்குரிய தாழ்மையை தரித்து நடக்க கற்றுக்கொள்ளுகிறோமோ அடுத்த உயரங்களுக்கு அது சாதகமா இருக்கும். பக்கத்துல இந்த வெற்றியை கண்டு நான் ஒன்றும் அசையெல்லாம் மாட்டேங்க, இது அந்த வழியில போகிற ஒரு வெற்றி தான், இன்னும் நான் போக வேண்டிய தூரத்தில் எத்தனையோ வெற்றிகளை சுதந்திரிக்க வேண்டும், அங்கு சேர்ற வரைக்கும் நான் நிலையாக இருந்து. ஆமேன், நீங்களே வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இப்படி ஒரு வசனம் உங்களை அடிக்கிற மாதிரி ஒரு வசனம் நான் சொல்லலை, பவுல் சொன்னார். ரோமர் 12:3 இப்படி சொல்றாரு, do not think yourself more highly than you should. இருக்கீங்களா டேனியல்? ஓகே, 12:3 for I say through the grace given to me, to everyone who is among you, to everyone in New Life Church this morning, he says, everyone who is among you not to think of himself more highly than he ought to think. நீ உன்னை நினைக்கிற நிலையை விட அதிகமாய் உன்னை பத்தி என்ன செய்யாத, நினைக்காத என்றார். அடுத்த மென்ஸ் மீட்டிங் வருவீங்களா? பக்கம் ரொம்ப பண்ணாத. But to think soberly as God has dealt to each one a measure of faith. Amen. தொடர்வேன் சொல்றோம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் உங்களுக்கு தாழ்மையை தருவாராக. என்னங்க தாழ்மைனா? நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆனாங்க. ஸ்பிரிச்சுவலா பேசும்போது தாழ்மைன்னு என்னங்க? இதெல்லாம் கர்த்தர் தான் தந்தார், இதெல்லாம் அவராலே ஆயிட்டு. எவ்வளவு உயர்ந்தாலும் நீங்க ஒரு படி பின்னாடி வந்து இயேசு முன்னாடி வச்சுட்டு போயிட்டே இருங்க, எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் வெற்றியாய் மாத்திடுவார். ஹல்லேலூயா. இப்போ உங்களை வந்து உங்களுடைய முன்னேற்றங்களை கொச்சைப்படுத்தி பேசினவங்க இருப்பாங்க, உங்களையே தேவையில்லாம பேசினவங்க இருப்பாங்க, இதுக்கு மேல நீ என்ன சாதிப்பேன்னு கேட்ட உங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க. அவங்க முன்னாடி உங்க வெற்றியின் சில சாட்சிகளை எடுத்து சொல்வது தவறுன்னு நான் சொல்ல வர இல்லை. ஆனால் அதை கூட சொல்லும் போது
கர்த்தரை தான் முன்னாடி நீங்க வச்சுக்கணுமே தவிர, புரிஞ்சதாமே? என்ன இப்படி சொல்லிட்டேலடா, நான் சாதிச்சு காட்டுறேன் பாருடா அப்படின்ற பண்ற அதுல கூட நீங்க பெருமை அடைஞ்சிடக்கூடாது. அதை காட்டுங்க. நல்லா பாஸ்டர் தானே, அதை காட்டுங்க. காட்டும் போது கூட உங்களை கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு இயேசு முன்னாடி வச்சு காட்டிட்டு போயிடும். இருக்கீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்வீங்கன்னு நினைச்சேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் அவர் கரந்தாங்க என்னை இவ்வளவு தூரம் உயர்த்திச்சு. அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டே, ஒவ்வொரு வெற்றிலும் சொல்லிட்டே இருங்க. ஏன்னா தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்படி சொல்ல போறேன், அது தீர்க்க தரிசனமா இருக்கட்டும். இன்னைக்கு கடவுள் உங்களை இவ்வளவு தூரம் உயர்த்தினார். நன்றி உள்ளவங்க இருந்தா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால தான் ஆயிட்டுன்னு சொல்றோங்க, ஆமென் சொல்ல பார்க்கலாம். அந்த வெற்றியை தரும்போதே உங்களுக்கு தெரியாது, கர்த்தர் இன்னும் ஒரு 1000 முழத்தை அளந்திருக்கிறாரு. அந்த 1000 முழத்துக்கு போவதற்கு எத்தனை பேர் இன்னைக்கு தாழ்மையோடு கூட நான் ஆயத்தமா இருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் சொல்லுங்களேன். இன்னும் கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நான் நிலைச்சவர்கள், வாழ்ந்தவர்கள், செழித்தவர்கள், நின்றவர்கள், முடித்தவர்களுடைய சாட்சிகளையும் அவருடைய நேராக கூட அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டது இது. இவ்வளவு தூரம் நீங்கள் இவ்வளோ போராட்டங்களை சகித்து இவ்வளோ உயரங்களை நிற்கிறீங்களே, எப்படிங்க சாதிச்சிங்கன்னு ஒரே வார்த்தை தான் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். அதே தான் உங்களுக்கு சொல்றேன். அவர்கள் தாழ்மையாய் கற்றுக்கொண்டார்கள். learn to be humble, learn to be humble. எல்லாம் கர்த்தர் தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி வச்சுங்களேன், உங்களுக்கு விரோதி ஒரு மனுஷனா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை எதிர்த்து நிற்பது ஒரு மனிதனாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் உதவி செய்வார். ஆனால் உங்களை எதிர்த்து நிற்பதை கர்த்தர் என்றால் எந்த அபிஷேகத்தோடு நீங்கள் போராட போகிறீர்கள்? உங்களுக்கு எந்த அபிஷேகமும் போராட இல்லை. ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு எதிர்ப்பாக அல்ல, சாதகமாக இருக்கட்டும். அதற்கு ஒரே வழிதான், தாழ்மையுள்ளவர்களாக இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? இயேசுநாதர் பிசாசை விரட்டுகிறார், வியாதியஸ்தரை சொஸ்தமாக இருக்கீங்களா? முடிச்சலாம், கவலைப்படாதீங்க. பேய்களை ஓட்டுகிறார், வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குகிறார். ஒன்ன நாள் ஃபுல்லாக ஊழியம் அவருக்கு அவ்வளோ பிஸிங்க. முடிச்சு அவர் சொல்றார், 5000 புருஷர்கள் சாப்பிடுகிறார்கள், எல்லாம் நடங்கு. அதுக்கப்புறம் அவர் படகுல ஏறி மறுகரைக்கு போவோம்னு சீஷர் கூட போறாங்க. சீஷர்லாம் மேலே நின்று வண்டி இது கப்பலை ஓட்டுறாங்க காத்துக்கேற்ற மாதிரி. அவர் எங்க இருந்தாரு? தூங்கிட்டு இருந்தார். இப்போ நான் அங்கே இருந்தால் என்ன தெரியுமா சொல்லிப்பேன்? எங்களெல்லாம் உங்க மனுஷனா தெரியலையோ, அப்படி தூங்குறியே. அவர் தூங்க வேண்டியது அவருடைய நிர்பந்தம், அவருக்கு தேவை. அது அவருடைய பெருமை அல்ல. நான் ஊரெல்லாம் சுகம் கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ என் சரீரம் களைப்பா இருக்கு, நான் தூங்க வேண்டியது என்னுடைய நிர்பந்தம். ஏன்னா அடுத்த அளவுக்கு நான் போவதற்கு எனக்கு இது என் பெருமை அல்ல. புரிஞ்சிருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களை யாராவது இமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்கன்னா ஓரமா நிக்க வச்சுட்டு முன்னாடி போ. இருக்கீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க புரியாம இருப்பீங்க. சகோதரிகள் வேற இல்லை, நான் என்னுடைய துணியெல்லாம் ஏரியில கொண்டு போய் கல்லுல கழுவுறேன், அவரு பாரு அவ்வளோ பெரிய மிஷின்ல கழுவுறாருன்னு ஒரு வேலை உங்ககிட்ட சொல்லலாம். ஆமேன், இட்ஸ் இம்பாசிபிள். ஆமேன்னு சொல்லலாம். அதாவது நீங்க வாழ்க்கையில உயரும் போது உயரத்திற்கேற்ற வழிகள் பெருமை அல்ல, உயரத்துக்கேற்ற சில வழிகளில் உங்களை சிலர் அது பெருமைன்னு பிளாக்மெயில் பண்ணும்போது அந்த பிளாக்மெயிலுக்கு நீ விழுந்துடாத, தைரியமாக போ. ஏன்னா உன் நிலைக்கு அது ஏற்ற. ஏங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற இந்த சபையில கோஷி பாஸ் உங்களை வளர்க்கணும்னு நினைக்கிறாருங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் ஸ்டாமினா தேவை. பக்க சொல்லுங்களேன், நிற்கும் திறன் எனக்கு தேவைங்க அப்படின்னு. கையை 2 மேல உயர்த்தும் போது இயேசுவின் நாமத்தில் தொடர்ச்சியான முன்னேற்றங்களில் ஜெயித்து நிற்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஸ்டாமினா, நிற்கும் திராணியை, சகிப்பு திறனை இப்போ என் சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. கையை தட்டி ஓராமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ரெண்டாவது 4 விஷயம் சொல்லணும். 4மே ரொம்ப முக்கியமானது, எழுதிக்கோங்க. நம்பர் 1 சகிப்புத்திறன். நம்பர் 2 நீங்க தொடர்ச்சியாக நிலைச்சி ஒரு துறையில முன்னேறி நிற்கணும்னா படிக்கிறத நிறுத்தாதீங்க. எந்த ஸ்பேஸ்ல இருக்கீங்களோ, எந்த இதில் இருக்கீங்களோ, அனுதினமும் நீங்கள் உன்னதமான முன்னேற்றங்களை நோக்கியே உங்களை அர்ப்பணித்து கற்றுக்கொண்டே இருங்கள்.
ஒரு வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையினுடைய எல்லா பங்கையும் நீங்கள் கற்றுக்கணுங்க. அதன் எல்லா திறன்களும் நீங்கள் வளர்த்துக்கணுங்க. உங்களை பார்க்குறவங்க அதிகாரிகள் சொன்ன, நான் எதிர்பார்த்தது இவ்வளோங்க, ஆனால் அவன் சாதிக்கிறது இவ்வளோங்க என்று உயர்ந்து நின்றா நீங்கள் உயரத்தை தேட வேணாம். உயரங்களும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வரும். இன்வென்ட் பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க, வளருங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு அடிக்கிற மாதிரி ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 8:2 8:2 If anyone thinks that he knows anything, நல்லா இப்படி அழுத்தி சொல்றேன் தமிழ்ல, எல்லாம் தெரியும்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோ, உனக்கு ஒன்றும் தெரியாது. கேட்கல அது மாதிரி ஆமேன்னு சொன்னீங்க. கற்றுக்கிட்டே இருங்க. உங்கள் வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், கண்டினியூவல் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இவ்வளோதான் கற்றுப்பீங்கன்னா அங்கே தாங்க நீங்கள் தேக்க நிலையில் இருப்பீங்க. நீங்கள் இன்னொரு அளவு போகணுன்னா அந்த துறையில் இருக்கின்ற எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். கீப் ஆன் லேர்னிங். இதை சொல்கிறார் அழகா பவுல் சொல்கிறார், எல்லாம் தெரியும்னு நீ நினைக்கிறேன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோ, உனக்கு ஒன்றுமே. ஏன்னா நீ முன்னேற போறதில்லை. முன்னேறணும்னா நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். எந்த தொழிலா இருக்கட்டும், ஒரு டிரைவிங்கா இருந்தா கூட டிரைவிங்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்கில் கத்துக்கோங்க. டிரைவரா தொடங்குங்க, சீக்கிரம் டிரைவர் ட்ரெயினரா மாறுங்க. டிரைவிங் ஸ்கூல் தொடங்குங்க. உங்க ஸ்கூல்ல 5000 மாணவர்கள் படிப்பார்களாக. ஒரு ஆமீன் வந்துச்சா பாருங்க. இருக்கீங்களா? ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் லேர்னிங் நம்ம கத்துக்கணும். சபை ரொம்ப நல்ல விஷயம். சபை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். சபை பரிசுத்தம் பேசணும். ஆனால் பரிசுத்தையும் மொராலிட்டியும் கேரக்டரையும் டீச் பண்ணுற சர்ச் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஜெயிக்கும் திறன்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நம்ம பிரசங்கம்லாம் அவங்கள விட ஆழம். ஆனால் நம்ம அவங்க அளவுக்கு செல்வத்திலையோ ஸ்ட்ரக்சர்லையோ ஃபவுண்டேஷன்லையோ வளரல. ஏன்னா நம்ம பிரசங்கம் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்னதான் நீ ஆவிக்குரியவனாக இருந்தாலும் அமைப்பு இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இருக்கணும், சிஸ்டம்ஸ் இருக்கணும். அது இருந்தாலே நீங்கள் வளர்ச்சியை காண்பீர்கள். இல்லையே சொல்ல மாட்டீங்களா? ஸோ எந்த அளவிற்கு பாத்திரங்களை நீங்கள் வாடகைக்கு எடுத்து எண்ணெய் ஊற்றி அறிவாற்றலை வளர்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் வளருவீர்கள். வளரவே இல்லைன்னா நீங்கள் கற்றுக்கவே இல்லைன்னு அர்த்தம். லேர்ன், கீப் லேர்னிங், கீப் ஆன் லேர்னிங். இப்போ தாங்க நான் பைபிளே தொடங்கி இருக்கிறேன். ஒரு நேரத்துலலாம் இங்கே குதிக்கும் போது என்ன தெரியுமா நினச்சேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு. இப்போ இதை படிக்க படிக்க என்ன தெரியுதுன்னா எனக்கு ஒன்றுமே தெரியலன்ற நிலைக்கு வருகிறேன். அதனால் இன்னும் படிக்கணும் என்று இயங்குகிறேன். கவலைப்படாதீங்க, நான் தொடங்கிட்டேன். இனி என் செய்திகளே வேற ரேஞ்சா இப்போதான் தொடங்கி இருக்கிறேன். அங்கே இருள் இருக்குன்னா அங்கே அறியாமை இருக்குன்னு அர்த்தம். அறியாமை இருக்கிற இடத்துல இருள் இருக்கு. இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் தேவை. நாலேஜ் இஸ் லைட், நாலேஜ் இஸ் பவர்ஃபுல். நீங்கள் கற்றுக்கொள்ளணும். இருக்கீங்களாங்க? உங்களை விட உங்களுக்கு முன்னாடி வியாபாரத்தில் போனவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை விட ஊழியத்தில் முன்னாடி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் செஞ்சதை உங்களுக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சா அவங்க கிட்ட போய் உட்காந்து பெருமையை ஓரங்கட்டிட்டு தாழ்மையை தரிச்சு கொண்டு அவங்க கிட்ட கேட்டு கற்றுக்கோ. ஆமேனே வரல பாருண்ணே. நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம குருவை விட நம்மலாம் பெரிய சூப்பர் குரு. நீ ஒன்றும் கற்றுக்க மாட்ட, அதே லெவலில் தான் இருப்ப. உனக்கு முன்னாடி போனவங்க உன்னை விட நிறைய அனுபவம் உள்ளவர்கள். நீங்கள் இன்னைக்கு சாதிக்க போகிற விஷயத்த 20 வருஷம் முன்னாடி சாதிச்சு கடந்து போனவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உட்காருங்க. உட்காரும்போது உங்கள் பெருமையை ஓரமாக வச்சுட்டு வெக்கத்தை கூட கவலைப்படாமல், அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளை திட்டினா கூட பரவாயில்லை, கற்றுக்கோ. என் அடுத்த உயரத்திற்கு உங்களுக்கு தேவை நாலேஜ். உங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த அறிவாற்றலை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கரன்சி ஹியூமிலிட்டி, தாழ்மை. இன்னொரு வாட்டி பவுல் சொல்கிறேன், எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீன்னா உனக்கு ஒன்றுமே. எலியா பின்னாடி எலிஷா போகிறார். ஆமேன். எலிஷா கொஞ்சம் கோபக்காரர்னு பைபிள் எனக்கு தெளிவாக்குகிறது. அவர் திடீர்னு இமோஷன் ஆயிடுவார். திடீர்னு என்னை எடுத்துரு நான் செத்துறேன்னுவார்.
இவர் பின்னாடியே போறாரு. என்னத்துக்கு போறாரு? அவர்கிட்ட இருக்கிறது எனக்கு வேணும், அந்த ஊழியம் எனக்கு வேணும்ன்றார். இவர் போய் சொல்றாரு எனக்கு வேணும்ன்றார். ஏய் நீ ரொம்ப கேட்கிற அப்படின்ட்டார். ஆமென். இப்படி வச்சுங்களேன், எலிஷாக்கு அடுத்த அளவு இரட்டத்தனை ஊழியம் எங்க கிடைக்கும்? எலிஷா கிட்ட தான் கிடைக்கும். சால்வை அங்கதான் இருக்கு. ஆனா அவர் ரொம்ப கோவக்காரர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் கோபமா இருந்தாலும் அபிஷேகம் அவர்கிட்ட தான் இருக்கு. அதனால அதை கூட பொறுத்துக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்து அவர்கிட்ட கத்துக்கோ, சால்வை வாங்கிக்கோ, ஏன்னா அங்கதான் வெற்றியே இருக்கிற. நான் சொல்றேன், பெருமை உள்ளவங்க யாரும் வளர முடியாதுங்க, தாழ்மை இருந்தால் தாங்க நீங்க வளர முடியும். இல்லையா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் கோபத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் கைகளுக்கு தண்ணீரை வார்த்து, அதுக்கு நீ என் கையில தண்ணீர்லாம் வார்க்காதீங்க. ஆமென். பட் he learned, he wanted the anointing. அது கோபமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டியது அவர்கிட்ட இருக்கிற அந்த அற்புதத்தினுடைய வல்லமை. ஒரு நாள் கர்த்தர் அதை கொடுத்தார். எத்தனை பேர் ஞானத்திற்காக உங்களை அர்ப்பணிப்பீர்கள்? அறிவாற்றலுக்காக உங்களை அர்ப்பணியுங்கள். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுவதற்காக நில்லுங்கள். ஆமென். உங்களுடைய அறிவுக்கு ஆமென் பரிதாபத்தை காட்டாதீங்க தயவு செய்து. என்ன சொன்னீங்க பாஸ்டர்? இன்னொரு மாட்டி சொல்றேன், நீங்க புரிய மாதிரி கேளுங்க. உங்க மைண்டுக்கு பரிதாபத்தை காட்ட, ஐயோ பாவம் என் செல்லம் தூங்குன்னு, அதை தூங்க விடாத. கீப் லேர்னிங், கீப் லேர்னிங். இன்னைக்கு 5 hour சில விஷயத்தை கத்திருக்கேன், அதை டபுள் ஆக்குங்க. எந்த துறையிலும் அறிவாட்டில் தான் தாங்க ஜெயிக்க முடியும். அறிவாட்டில் வளர்த்துக்கோங்க. அப்படியே நடக்கும், ஒன்றும் நடக்காது. எங்கே அறியாமை உண்டோ அங்கே அழிவு உண்டு. உங்கள் துறைகள் நீங்கள் பிரகாசித்து நிற்க கர்த்தர் உங்களுக்கு நல்ல அறிவை தருவாராக. ஒன்று தெரியுமாங்க, அறிவு இருக்கிற இடத்துல பயம் இல்லைங்க. அந்த விஷயத்தினுடைய A to Z உங்களுக்கு தெரியும்னு வச்சுங்களேன், உங்களை யாரும் பிளாக்மெயில் பண்ணவே முடியாது. நீங்கள் ஜெயிப்பீங்க. கண்டினியூஸ் லேர்னிங் ரொம்ப முக்கியம். 1 தீமோத்தேயு 4 நான் படித்து முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4 15 16 இப்படி சொல்கிறார், மெடிடேட் ஆன் தீஸ் திங்ஸ். இவைகள் மேல் நீ தியானம் செய். கிவ் யுவர் செல்ஃப் என்டையர்லி டு தம். கற்றுக்கொள்வதற்கு உன்னை முழுமையாய் ஒப்புக்கொடு. தட் யுவர் ப்ரோக்ரஸ் மே பி எவிடென்ட் டு ஆல். நீ கற்றுக்கொள்ளுகிறவனாக இருந்தால் உன் முன்னேற்றம் எல்லாரும் பார்ப்பார்கள். இல்லையே சொல்ல மாட்டீங்களா? அதுக்கப்புறம் சொல்ல, டேக் ஹீட் டு யுவர் செல்ஃப் அண்ட் டு த டாக்ட்ரின், கண்டினியூ இன் தம், ஃபார் இன் டூயிங் திஸ் யூ வில் சேவ் யுவர் செல்ஃப் அண்ட் தோஸ் ஹூ ஹியர் யூ. நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க உங்களுடைய லாபத்தை எல்லாரும் பார்ப்பார்கள். உங்கள் லாபம் உயரும் போது நீங்க மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கிறவர்களும் உங்கள் நிமித்தம் நலமாயிருப்பார்கள். ஒரு சொல்ல மாட்டீங்களா? உங்க குடும்பத்தின் நிமித்தமாவது நீங்கள் எழுந்து பிரகாசிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்காகவாவது நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அதில் நீங்க நிற்க வேண்டும். நம்பர் ஒன் தாழ்மை. நம்பர் 2 கற்றுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அங்கே போய் செழுமையான முடிவில் நிற்க வேண்டுமானால். நம்பர் 3 இருக்கீங்களா? ரொம்ப ஏக்கத்தோடு வந்திருக்கேங்க. நம்பர் 3 ஆமேன், நீங்கள் கொஞ்சம் ஜெயிக்க தொடங்கும் போது ஆமேன், உங்கள் சுற்றி நிறைய பிரச்சனைகள் வரும், சேலஞ்சஸ் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், உபத்திரம் வரும், வார்த்தைகள் வரும். நீங்கள் ஜெயிக்க தொடங்கும் போது இதெல்லாம் வரும்போது நீங்கள் ப்ராப்பரான சிஸ்டம்ஸை டெவலப் பண்ணி வச்சுக்கலனா நீங்கள் ரொம்ப நாள் ஒரு விஷயத்தில் நிலைப்பது ரொம்ப கஷ்டம். பைபிளில் நீங்கள் திருப்பவான அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் என்ன நடந்துச்சுன்னா, சபை சும்மா 120 பேரை கொண்டு தொடங்கிடுச்சு. எத்தனை பேருங்க? இப்போ அது 3000 ஆச்சு, 5000 ஆச்சு, 50000 ஆச்சு. ஜனங்க வளர்ந்துட்டாங்க. இப்போ இந்த மக்களுக்கெல்லாம் சாப்பாடு யார் தெரியுமா பரிமாறினாங்க? அப்போஸ்தலர்கள். ஆமென். பேதுரும் அவங்களும் இவங்களும் இலை போட்டு எல்லாருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா, சபை 5000 10,000 வளர்ந்த உடனே பிரச்சனை வருது. ஏன்னா இவரால் குஞ்சு எல்லாருக்கும் போடும்போது சிலரை கவனிக்கல, ஒரு விதவையை பார்க்கல, இப்படி பிரச்சனை வர தொடங்கிச்சு. இவனை சொல்லுவாங்க, என்னைக்கு வளர்றீங்களோ அன்னைக்கு தான் பிரச்சனை வரும். இவ்வளோ கவனிக்கலன்னு சொல்லுவாங்க, பிரைஸ் லார்ட் சொல்லலன்னு சொல்லுவாங்க. அதான் ஒவ்வொரு துறைக்கும் ஏற்ற மாதிரி பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள்? உத்தமமான அபிஷேகம் பண்ணப்பட்ட சிலரை தேர்ந்தெடுத்து பரிமாறும் வேலைகளை அவர்கள் கையில் கொடுத்து விட்டு, இவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்? எங்களுக்கு இனி ஒரே ஒரு வேலைதான், அப்பம் பிற்பதும் வேதம் போதிப்பதும். வளரும் போது உங்க கூட இருக்கிறவங்களே உங்களால நம்ப முடியாத நேரம் வரும்.
யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் எவனை நம்பணும் எவனை நம்ப கூடாதுன்ற ஞானத்தை எல்லாம் கற்றுக்கொண்டு உங்கள் பொறுப்புகளை அவர்கள் கையில் கொடுத்து விட்டு எல்லா வேலையும் நீங்க செய்யாம அவங்களையும் வேலை வாங்கி ஆனா உங்களை கவுத்துறாம. சிலர்லாம் வளருவீங்கன்னு நினைக்கிறேன். சிலர்லாம் எனக்கு புரியுது, நீங்க என்ன பார்க்குற எனக்கு ஏதுப்பா சேர்ந்த பிரசங்கலாம், நான் வேலைக்கு போறேன் சம்பளம் வாங்குறேன், ஓகே அதுவும் சந்தோஷம். உயர்கிறவர்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். இருக்கீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? வளரும் போது சவால்களும் பலவித இழுப்புகளும் வரும். அந்த நேரத்தில் ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டே போங்க. ஏன்னா நான் நம்புகிறேன் இதில் இருக்கிற ஒரு 200 பேராவது நான் அடுத்த வருஷம் இந்த நாளுக்குள்ள வித்தியாசமான உயரங்கள் வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அதனால நீங்க அவர் சொன்ன நாங்கள் ஜெபிப்போம், அப்பம் பிப்போம், வேதம் பிப்போம், இதோட நாங்க இலையெல்லாம் போட்டு பரிமாறுற வேலை எங்க வேலை இல்லை. அதுக்கு உரிய வழிகளை ஏற்படுத்தும். நீங்க தான் அதை செய்யணும். நாங்க இனி இறங்கி வந்து விதவை சாப்பிட்டாலா இவன் சாப்பிட்டாலாம் கேட்கறது எங்க வேலை இல்லை. எங்க வேலை பைபிள் பிரசங்கம் பண்ற வேலை. உயரம் வரும்போது அந்த உயரத்தை தக்க வைத்து கொண்டே இருக்கும்போது அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய மற்ற வேலைகளை செய்யக்கூடியவர்களை ஏற்படுத்தி நிற்க வைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நீங்க உங்க வியாபாரத்தில் தொழிலில் ஊழியத்தில் நீங்க டெவலப் பண்ணி வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப. எல்லாத்தையும் காலையிலேருந்து நைட்டு வரையும் நீங்களே செஞ்சீங்கன்னா நீங்க நிறைய பேருக்கு ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. இப்படி சொல்றேன், அந்த வளரும் பாதையில் சில நல்லவர்களை கூட தேவைப்பட்டா உங்களை விட்டு எடுத்துடணும். தீமையால உங்களை கெடுக்க முடியாத நேரம் வரும்போது சத்ரு நல்லவர்களை கொண்டே உங்களை கெடுப்பான். விளக்குங்க, விளக்க இயலாது. புரியல உங்களுக்கு? இன்னொரு வாட்டி சொல்லி விட்டுறேன். தீமைகளை கொண்டு உங்களை கெடுக்க முடியாது. ஏன்னா தீமையை வெறுக்கிறவன் வசனத்தை புரிஞ்ச விசுவாசி நீ என்று அவன் தெரியும் போது தீமைகளை கொண்டு உன்னை கெடுக்க மாட்டான், நல்லவைகளை கொண்டே கெடுப்பான். இப்படி சொல்லட்டுமா? எங்க ஏணி எதுக்குங்க? ஏறதுக்கு. ஆனா எல்லா ஏணியும் உன் ஏணி கிடையாது. சாத்தா உன்னை கவுக்கிறதுக்கு இன்னொரு யுக்தியை பயன்படுத்துவான். நிறைய ஏணிகளை வச்சுட்டே வருவான். நீ என்ன இதுல ஏறுது அதுல ஏறுது அதுல ஏறுது இதுல ஏறுது அதுல கடைசியில் எதுலுமே இல்லாம ஆயிடுவேன். அதனால உன் ஏணி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மற்ற ஏணியை மற்றவங்கிட்ட கொடுத்துட்டு உன் ஏணியில மட்டும் ஏற நீ கட்டுக்கிட்டீங்கன்னா நீ நிற்க வேண்டிய உயரத்துல சீக்கிரம் நல்ல ஓராமேன்னு சொல்லுங்க முடிச்சிடணும். சிலர் பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ஏறுவான், அதுக்கப்புறம் இதுல ஏறுவான், அங்க சாத்தாவும் இங்க ஒரு ஏணி காட்டுவான், அங்க ஒரு எல்லா ஏணியிலும் ஏறிட்டு கட்சியில் ஏறியே தொங்கிடுவான். எல்லா ஏணி உங்க ஏணி இல்லைங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்றால் எல்லா வழியும் வழி அல்ல, நான் காண்பிக்கிற வழிதான் வழி என்று அந்த வழியை என்னைக்கு நீங்க கற்றுக்கொண்டு அந்த ஏணியில் நீங்கள் ஏறுகிறீர்களோ தேவையில்லாத அலைச்சல்களை நிறுத்தி ஏற வேண்டிய உயரத்தில் நிற்கக்கூடிய கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க உணர்வுகளை கூட சில நேரத்தில் ஓரமா வைக்க கற்றுக்கொள்ளணும். ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நிறைவாயிருப்பீர்கள், ஜெயமாயிருப்பீர்கள். எல்லாமே எனக்கு உரிமை உள்ளதானால் எல்லாமே எனக்கு தகுந்ததல்ல என்று பவுல் சொன்னது போல தகுந்தவைகளை புரிந்து கொண்டு அதில் நடக்கக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உயர்வீங்களா? தொடர்ந்து நிற்பீங்களா? முடிப்பீங்களா? ஒரு தொடக்கம் அற்பமா இருப்பதை வேதம் அனுமதிக்கிறது. ஆனால் அந்த தொடக்கம் சம்பூர்ணமா இல்லை, சம்பூர்ணமா இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லாது. சம்பூர்ணமாய் தான் இருக்க வேண்டும் என்று வேதம் அறிவுறுத்துகிறதாகையால் நான் ஜெயமா முடிப்பேன் சொல்றவங்க மட்டும் இதுவரைக்கும் சொல்லாதவராமேன்னு சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. 1 தாழ்மை, 2 தொடர்ச்சியா கத்துக்கணும். அந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. 3 உங்களை சுற்றிலும் சிஸ்டம்ஸை டெவலப் பண்ணி எந்த தூரம் ஏற வேண்டும் என்பதற்கும் பிரச்சனைகளும் இழுப்புகள் வரும்போது உங்களுக்குரிய ஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணாம போயிட்டீங்கன்னா நீண்ட நாள் நிற்பது ரொம்ப கஷ்டம். கடவுள் உங்களுக்கு அந்த அறிவாற்றலை தருவாராக. தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா இப்படி சொல்ல விரும்புறேன். நீங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற நிலையெல்லாம் உங்க நிலை, நீங்களாம் வேற ரேஞ்சில் இருந்திருக்கணும். நானும் 20 வருஷம் முன்னாடி நானும் இப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கணும். அப்போல்லாம் பாட்டு பாடி 3 ஹவர் பாட்டு பாடும். பாட்டை நிறுத்திட்டோம். வசனத்தை கேளுங்க, அறிவாற்றலை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, என்னதான் நான் கட்டினாலும் கண்மலையின் மேல நிற்கிறேன், எது அசைஞ்சாலும் கண்மலை அசைவதில்லை, கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். அண்ட் ஃபைனலி லாஸ்ட் பாயிண்ட், கடைசியான பாயிண்ட், ரொம்ப 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 முக்கியமானது.
தாழ்மை, நாலேஜ், சிஸ்டம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணிட்டு கடைசியாக ஒன்று நமக்கு இயேசு கற்று தந்தார், ஜெபமே ஜெயம். தொடங்கிட்டேன், கரை நோக்கி போகிறேன், இந்த வழியில் பல நெருக்கடிகள் எனக்கு வருகின்றன. நான் எதிர்பார்த்த மாதிரி வளர்ந்துச்சு, ஆனால் பிரச்சனையும் வளருது. பிலிஸ்தீர்கள் வந்து நிற்கிறார்களே. இப்படி இந்த நேரம்தான் நீங்கள் ஒன்றுக்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஜெபம் ஜெயம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15-16 நான் வாசித்து என் செய்தி முடிக்கிறேன். எக்ஸாக்ட்லி ஆன் டைம். இன்னும் 5 மினிட்ஸில் நான் முடிச்சிருவேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்படி 3 மாதத்துக்கு ஒரு மீட்டிங் வச்சு நம்ம இப்படி கற்றுக்கலாம் இல்லையா? இந்த 8-8ன்னு அடுத்த வாட்டி அறிவிக்காமல் 8:30ன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. However, the report went about concerning Jesus all the more. Great multitudes came together to hear and to be healed by him. திரள் மக்கள் இயேசுவை தேடி அலையா வர்றாங்க. அப்படின்னா ஊழியம் வளர்ந்துச்சு. அவர் என்ன செய்தாராம்? So he himself often withdrew into the wilderness and prayed. நல்லா கேட்குற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆமென் சொல்லணும். எவ்வளோ வளர்றீங்களோ அவ்வளோ நீங்க தனியா ஜெபம் பண்ண கத்துக்கோங்க. அவர் அங்க சொன்னது, அவரை ஜனங்களை விட்டு தூரமாய் பிரித்து கொண்டு ஜெபம் பண்ணினாராம். வளர்றீங்களா? எடுத்த காரியம் நல்லா நடக்குதா? உடனே 2-3 பிரச்சனைகள் வருதா? உங்களை பிரித்து கொண்டு போய் ஜெபத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஏன்னா வளர்ச்சிகள் போராட்டங்களை கொண்டு வரும். ஜெபத்தால் அவைகளை ஜெயிக்க முடியும் என்று நம்புறவங்க இருந்து அவர் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? 3 பேரை தட்டி சொல்லுங்க, இன்னிலிருந்து என் ஜெப வாழ்க்கையே ஒரு வித்தியாசங்க அப்படின்னு. அல்லேலூயா. புகழ் பரவுது இயேசுவுக்கு. புகழ் எவ்வளோ ஆபத்துன்னு இப்போதான் எனக்கே தெரியுது. வம்பு. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். தன்னைத்தானே பிரித்து கொண்டு போய் ஜெபிக்கிறார். இன்னைக்கு உங்களுக்காக நான் அறிவுறுத்துறேன். கர்த்தர் ஜெபிக்கிற திறனை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? உயர்வுகளின் சில லெவல்களுக்கு நீங்க வரும்போது, உங்க குடும்பம், உங்க செல்வம், உங்க வியாபாரம், உங்க ஊழியம் ஒரு அளவுக்கு மேல உயர்ந்து வளரும் போது சில தீய பிரச்சனைகளும் அதற்கு விரோதமாய் வரும். 2 தெசலோனிக்கர் 3:1-2 சொன்னது போல நீங்கள் ஜெபிப்பதற்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்கும் பரவத் தொடங்கியது. தீய ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாய் வந்தார்கள், நாங்களோ ஜெபத்திற்காய் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டோம். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் ஜெபத்தின் ஆவியை தருவாராக. உங்க வாழ்க்கையின் நோக்கங்களை சாபோட்டேஜ் பண்ணுகிற சாத்தானின் தந்திரங்கள் உங்க ஜெயிக்காமல் இருப்பதற்கு நான் ஜெபிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க உயர்றீங்க, வளர்றீங்கன்னா சாத்தான் கையை கட்டிட்டு உங்களை வேடிக்கை பார்க்க மாட்டான். வழிநடுகே தீயவர்களையும் சத்துருத்துவங்களையும் உங்களுக்கு விரோதமாய் கட்டவிழ்ப்பான். அப்படிப்பட்ட நேரங்களில் ஜெயித்து நிலை நின்று கரை சேர வேண்டுமானால் உங்கள் முழங்காலில் நின்று கொண்டு 4 பேர் அல்ல, தனியாக உங்களை பிரித்து கொண்டு வியாபாரம், உயரம், ஊழியத்தினுடைய உயர்ச்சிக்கு நடுவே ஜெபத்தில் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருங்கள். ஏன்னா தீயவர்கள் இருக்கிறார்கள், தீய மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகம் தீயவனுடைய கையில் இருக்கின்றன. ஆகையால் அவன் அம்புகளை தடுத்து நிறுத்தி வெற்றி பெறுவதற்கு விசுவாசத்தோடு ஜெபத்தில் தரித்திருங்கள். இயேசுவின் ஊழியத்தின் புகழ் பரவிய போது தன்னை பிரித்துக் கொண்டு ஜெபித்தது போல ஜெபமே நீங்கள் ஜெபித்திர வேண்டும். ஆமென். இப்படி சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிப்பதற்கு கொண்டு போய் சோதித்த பின்பு பைபிள் இப்படி சொல்றது, he left him for a season. ஒரு கால அளவுக்காக இயேசுவை விட்டுட்டு போனார். அப்படின்னு என்ன தெரியுமா? நான் திரும்ப வரேன்றான். உங்களை பயமுறுத்தல். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு அப்பா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அவன் வேற திட்டத்தை தீட்டிட்டு இருக்கான் உங்களை தாக்குவதற்கு. அவன் அடுத்த முறை வர்றதுக்கு முன்னாடியே உங்க அரணை ஜெபத்தால் கட்டுங்கள். இப்படி சொல்ல போறாங்க. இந்த கூட்டத்துக்கு பின்னாடி அவன் தீட்டின எல்லா திட்டமும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. நல்ல ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்படி சொல்றான். அவன் இன்னைக்கு அனல் நெருப்புல ஊதி உனக்கு ஆயுதத்தை ஆயத்தம் பண்ணி, ரீஸ்ட்ரக்சர் பண்ணி, ரீஆர்கனைஸ் பண்ணி, ரீஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அடுத்தவன் முன்னேற்றத்தை கெடுப்பதற்கு கல்லப்பை ஆயத்தப்படும் போது உங்கள் முழங்காலில் நீங்கள் நின்று கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறீங்க பாருங்க. அவனை விட ஞானத்தில் சிறந்த தெய்வம். அவன் வருவான், அவன் ஊதுவான், அவன் கூர்மப்படுத்துவான். ஆனா அது வாய்க்காமல் போகிற வழிகளையும் கர்த்தர் உனக்கு
ஜெபிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் மிகப்பெரிய வேதனை சந்திக்கும் போது என்ன செய்தார்? ஜெபித்தார். அவர் ஜெபித்து விட்டு கீழே வந்த போது என்ன தெரியுமா சொல்றார்? சீஷர்களை பார்த்து, நீங்கள் 1 மணி நேரமாவது அட்லீஸ்ட் 1 hour என் கூட நீங்கள் ஜெபித்திருக்க கூடாதா என்று கேட்டார். நீங்க ஜெபிக்கணும். பாஸ்டர் நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க, அது நிறுத்துங்க முதல்ல. யூ ப்ரே, நீங்க ஜெபியுங்கள். ஈசாக்கு தொடங்கி நான் முடிச்சிட்டேன். தொடங்குவது ஒரு டைனமிக்ஸ், கண்டினியூ பண்ணுறது வேற டைனமிக்ஸ், ஃபினிஷ் பண்ணுறது அதை விட நிறைவானது. உங்கள் வெற்றி ஆவியின் மண்டலங்களில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் விரோதமான சலசலப்புகளை ஏற்படுத்தும். ஜெயிக்கிறீங்கன்னா சலசலப்புகள் வருங்க, ஆனால் நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபத்தில் விழிப்பாயிருங்கள். நான் உங்களை பற்றி இப்படி நினைக்கிறேங்க, உங்களுக்கு சில ஆபத்துகள் வரும் முன்னாடியே கடவுள் உங்களை ஆவியில் உணர்த்துவாராக. நீங்கள் எழுந்து அன்னைக்கு சொல்லணும், எனக்கு தெரியுது ஏதோ ஒன்று வர்ற மாதிரி தெரியுது, சாத்தானை வரும் முன் காப்போம் என்ற என் ஜெபத்தின் ஆயுதமாகிய முழங்காலை நான் எடுக்கிறேன் என்று நீங்கள் ஜெபத்தால் சேர வேண்டிய தூரத்திலும், சேர வேண்டிய வெற்றியிலும், சேர வேண்டிய கரையிலும் வெற்றியாய் நிற்பீர்களாக. கையை உயர்த்துங்க பார்க்கலாம். தொடருகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தாழ்மையாய் கற்றுக்கொள்ளும் கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. பல இழுப்புகள் வந்து அலைச்சல் வருகிற நேரத்திலும் அதை சமாளித்து நிற்கக்கூடிய கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உலகமே அசைஞ்சாலும் கர்த்தர் உங்களுக்கு தந்த காரியத்தை முடிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் உங்களை ஜெயமாக நடத்தி கிரேட் அட்வான்ஸ்மெண்ட்ல கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இப்போ பக்கத்தில் ஒருத்தர் தட்டி, நான் தொடங்கினேங்க, கர்த்தருடைய கிருபையினால நான் அதை ஜெயமாக முடிப்பேன். 80வது வயதில் நான் என் மென்ஸ் மீட்டிங் நடத்துவேன். அன்னைக்கு ஒரு 10,000 ஆண்கள் இங்கே வந்து நின்று எங்களை கர்த்தர் நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற சாட்சி எழுதி முடிக்கும் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஃப்ளரிஷிங் அண்ட் செழுமையான முடிவை நோக்கி போகிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை இந்த பக்கமா நீட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தொடங்குங்கள். தொடங்கினால் போதாது, தொடர்ந்து கொண்டே இருங்கள். எதுவரைக்கும் தொடர வேண்டும்? அதன் பரிபூர்ண எல்லையில் நிற்கும் வரைக்கும். இது வழியில பிலிஸ்தியர்களுடைய தீமைகளும் உபத்திரவங்களும் வரும்போது முழங்கால் ஜெபத்தால வெற்றி பெற்றவர்களாய் ஜெயத்தோடு வாழும் கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி நேரத்தை கருத்தில் கொண்டின் வார்த்தை முடிக்கிறேன். சாயங்காலம் நமக்கு கூட்டம் உண்டு, நாளைக்கு நமக்கு கூட்டம் உண்டு. வாய்ப்புள்ளவர்கள், நேரம் உள்ளவரும் திரண்டு வாரீர். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand? Thank you so much. Amen. Amen. So happy today. Hallelujah. ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? நிறைய சகோதரிகள் என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப எக்ஸ்பிரஸ் மாதிரி பேசுறீங்க பாஸ்டர், கொஞ்சம் குறைங்க அப்படின்னு. நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமென். சீக்கிரம் கொஞ்சம் இன்னும் ஸ்லோ பண்ணி பேசணும், டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஸோ யூ கெட் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப சந்தோஷமான நாள். எல்லாரையும் கட்டி அணைக்க நமக்கு நேரம் இருக்காது, ஆனால் எல்லாரையும் ஒரே கையால் நான் எல்லாரையும் கட்டி அணைச்சி ஜேக்கப் கோஷி என்ற பாஸ்டருடைய பரிசுத்த முத்தத்தால் உங்களை முத்தமிடுகிறேன். உங்கள் பாதமலர்களை முத்தமிடுகிறேன். உங்ககிட்ட வேற எதுவும் கேட்கல. நீங்க சோரக்கூடாது. ஆபத்து நாளில் நீ சோர்ந்து போனால் உன் பலன் குன்றி போகும். ஜெயிக்கணுமா வேணாமா? சும்மா வாழ்ந்து போய்விடக்கூடாது. லட்சியக்கரையில் அத்தனை பேர் நிற்கணும். நீங்க கொண்டாடும் போது அந்த மலை உச்சியின் உயரத்தில் உங்கள் கால்கள் நிற்கும் போது என் ஆசையெல்லாம் அங்கே நின்று கொண்டு உங்கள் வெற்றியை ஆனந்த கண்ணீரோடு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருடைய கரங்களை உயர்த்தோமா? தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நோக்குகிறோம். நன்றி இயேசுவே. பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவி நாங்க அன்பு செய்கின்றோம். ஒரே ஒரு பாட்டு, 2 அடி, நம்ம பழைய பாட்டு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதுளை தாண்டிடுவேன். எத்தனை எனக்கு மதுளை தாண்டுவீங்க? ஈசாக்கு கேன் யூ கிவ் 26? அது மட்டும் படித்து நான் விட்டுறேன். எனக்கு உங்களை இப்போ வெளியே அனுப்பவே பிடிக்கல.
உங்க மேல நிறைய அன்பு வந்துச்சு. ஓகே, the man எல்லாம் ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். the man began ஓட போதாது, he continued. how long did he continue? until, இவ்வளவு அழகா இருக்கு கிராமர், became very prosperous. நீங்க யாரும் லேசாவே நடக்க கூடாதுங்க. இனி உங்களை அவ்வப்போது 2-3 மாசத்துல ஒரு முறை காலையில கூப்பிடுவேன். நீங்க அத்தனை பேரும் திரண்டு வரணும். இந்த மென்ஸ் பிரேக்ஃபாஸ்டால ஒரு ஆண்கள் கூட்டத்துல ஆவடி நகரியத்துல உங்களை போல எவரும் இல்லை என்று இந்தியாவில் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி. எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைங்களை வாழ வைங்கப்பா. உங்களெல்லாம் நான் பார்த்துட்டே இருப்பேன். உங்க உயரங்களை நம்ம கொண்டாடணும். நீதிமானின் கூடாரத்தின் வெற்றி குரல் கேட்கிற அந்த நாள் ரொம்ப தொலைவில் அல்ல, ரொம்ப சீக்கிரத்தில். பக்கத்தில் ஒருத்தரை தட்டி நல்லா சொல்லுங்க, நான் நினைக்கிற அளவு தூரத்தில் இல்லைங்க. அந்த வெற்றி நீங்க காண்பீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க சார்பில் நான் கர்த்தரை கொண்டாடுகிறேன். இதுவரை தட்டாத மாதிரி தலைமையில ஒரு கைத்தட்டு. பாஸ்டர் ஜெபராஜ் ஜெபம் பண்ணுவாங்க, சாலமோனை ஆசீர்வாதம் கூறுவாங்க. நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இவ்வளவு திரளாக உடைய பிள்ளைகளை நீங்க இணைத்து ஆண்டவர் இந்த நாளில் ஜெபிக்க உனக்கு வேண்டிய வார்த்தைகளை ஆண்டவர் நம்முடைய சன்னிதானத்திலிருந்து தர என் தேவன் தந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்ததான ஒவ்வொரு சகோதரர்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஈசாக்கு ஆண்டவரை நீங்க ஆசீர்வதித்த அந்த மனிதனை ஆசீர்வதித்தது போல எங்க துவங்கின ஒவ்வொருவரும் ஒருவேளை துவங்காம வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கு ஒரு துவக்கத்தை தருவீராக. அவர்கள் வாழ்க்கையின் மேல் அவர்களுடைய திறமைகள் மேல் ஒரு நம்பிக்கையை தந்து ஒரு புதிய துவக்கங்களை செய்ய அவர்களுக்கு உதவி செய்வீராக. துவங்கி இருப்பார்கள் என்று சொன்னால் அதில் தொடர்ந்து முன்னேறுவதற்கான பலனை, தொடர்ந்து அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான பலனை, தொடர்ந்து அந்த வெற்றியை கையாள்வதற்கான திறனை கர்த்தர் தர வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படி மட்டுமல்ல, முற்றிலுமாக வெற்றி பெறத்தக்கதாக ஆண்டவர் செழிப்பான முடிவுகளுக்கு நோக்கி, செழிப்பான முடிவுகளுக்கு வரைக்கும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. தாழ்மையை தருவீராக, திறமைகளை தருவீராக, நல்ல கட்டமைப்புகளை தருவீராக. முழங்காலி நின்று ஒவ்வொன்றாய் வெற்றி பெறத்தக்கதான பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க வந்த ஒரு சகோதரர் கூட தங்கள் வாழ்க்கையில முன்னேற்றமான செழிப்பான முடிவுக்கு நேராய் போகாமல் நின்று விடவே கூடாது. ஆண்டவரே உங்க மகத்துவமான பிரசன்னம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு உம்முடைய வல்லமை இவர்களை நிரப்பட்டும். ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு புறப்படும் பொழுதே வாழ்க்கையில செழிப்பான அந்த பகுதிக்கு போகத்தக்கதான எல்லா பலத்தையும், எல்லா வல்லமையும், எல்லா திறனையும் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரை தொடர்ந்து நின்று உங்க நாமத்தை மகிமைப்படுத்த குடும்பங்களில், ஆண்டவர் வேலை ஸ்தலங்களில், பொருளாதாரத்தின் நிலைகளில அவங்க எடுக்கிறதான எல்லா பங்குகளையும், எல்லா பாகங்களையும் கர்த்தாவே வெற்றி பெற செய்ய வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து உங்க சமூகம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நன்மை என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய ஐயாவை நம்ம எல்லாரும் ஒன்று கூட்டினபடினாலே நான் தேவன் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் பெரிய பலனையும் கிருபையும் கர்த்தர் அவருக்கு தருவாராக. இன்றைக்கு நம்ம வந்திருக்க சகோதரர் சார்பாக ஐயா வாழ்த்த விரும்புகிறேன். சில வார்த்தை சொல்லி நான் ஆசீர்வாதத்தை கடந்து செல்ல விரும்புகிறேன். புது வாழ்வு தலைமை போவதற்கு அன்பின் வாழ்த்துக்கள். அழகுக்கு நீங்கள் ஒரு யோசேப்பு, அறிவுக்கு நீங்கள் ஒரு சாலமோன், ஆராதனைக்கு நீங்கள் ஒரு தாவீது, கட்டளை நிறைவேற்றி நீங்கள் ஒரு நோவா, அள்ளி கொடுப்பது நீங்கள் ஒரு ஆபிரகாம்,
சபையை நேசிப்பது நீங்கள் ஒரு ஈசாக்கு, ஆசீர்வதிப்பில் நீங்கள் ஒரு யாக்கோபு, உண்மைக்கு நீங்கள் ஒரு மோசே, வேதத்தை கற்றுத்தல் நீங்கள் ஒரு எஸ்ரா, எழுந்து கட்டுவதில் நீங்கள் ஒரு நெகேமியா, சாதிப்பதில் நீங்கள் ஒரு மொர்தெகாய், பொறுமைக்கு நீங்கள் ஒரு யோபு, கருத்தாய் ஜெபிப்பதில் நீங்கள் ஒரு எலியா, முன்னறிவிப்பதில் நீங்கள் ஒரு எலிசா, ஜெபிப்பதில் நீங்கள் ஒரு தானியேல், உபத்திரவத்தில் ஊழியம் செய்வது நீங்கள் ஒரு எரேமியா, தேவ சித்தத்தை நிறைவேற்றி நீங்கள் ஒரு கோரேஸ், கனமான ஊழியத்தை செய்ய நீங்கள் ஒரு ஆரோன், அபிஷேகத்தில் நீங்கள் ஒரு சாமுவேல், மனிதர்களை பிடிப்பதில் நீங்கள் ஒரு பேதுரு, கைவிடப்பட்ட தாய்களுக்கு ஒரு யோவான், சபைகளை ஸ்தாபிப்பதில் ஒரு பவுல், இன்றைய தலைமுறைகளுக்கு நீங்கள் யோசுவா. இத்தனை பரிசுத்தவான் உங்களில் காண்கிறோம். நீங்கள் ஒரு தேவனுடைய தூதுவர். உங்கள் ஊழியம் வளரட்டும், உங்கள் தரிசனம் நிறைவேறட்டும், நீங்கள் நீடுடைய வாழ்க என்று வாழ்த்துகிறோம். புதுவாழ்வு சகோதரர்கள், புதுவாழ்வு போதகர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் அழிக்கும் வழிநடத்து சமாதானமும் இன்று வந்த தேவ பிள்ளைகளோடும் தேவ செய்தி கர்த்தர் தாசனோடும் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான்